வணக்கம். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. இன்றைய நம்முடைய கம்பராமாயண வகுப்பில் வாலி வதை படலத்தை தொடர்கிறோம். சுக்ரீவன் வாலியை போருக்கு அழைக்கிறான் என்கிற நிலையில் போன வகுப்பில் நிறுத்தியிருந்தோம். இடித்து உரப்பி வந்து போர் எதிர்த்தியேல் அடற்பெண் என்று அடித்தளங்கள் கொட்டி வாய் மடித்து அடுத்து அலங்கு தோள் புடைத்து நின்று உழைத்த பூசல் புக்கது என்ப மிக்க இடம் துடிப்ப அங்கு உறங்கு வாலி திண் செவி துளைக்கணே. என்கிட்ட வந்து சண்டை போட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன் பார், நான் ஜெயிச்சிடுவேன் அப்படின்னு தன்னுடைய தொடைகளை தட்டி வாயை மடித்து தன்னுடைய கோபத்தை காட்டி அப்படி தோள் தினவெடுக்க சுக்ரீவன் போய் போருக்கு அழைத்தான். சுக்ரீவனுடைய அந்த அழைப்பு குரல் கிஷ்கிந்தையில் தன்னுடைய நகரத்தில் தன்னுடைய அரண்மனையில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த வாலியின் செவிகளுக்குள் புகுந்தது. சுக்ரீவனுடைய அழைப்பு வாலியின் காதுக்குள் நுழைந்தது. மால் பெரும் கட கரி முழக்கம் வாழ் அரி ஏற்பது செவித்தலத்து என்ன ஓங்கிய ஆர்ப்பு ஒலி கேட்டனன் அமளிமேல் ஒரு பார்க்கடல் கிடந்ததே அணைய பான்மையான். வாலி படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறான். தன்னுடைய அரண்மனையில் தன்னுடைய பஞ்சனையில் அவன் தூங்குகிறான். அவன் தூங்குவதை பார்த்தால் எப்படி இருக்கிறது? அமளிமேல் பார்க்கடல் கிடந்தது. அந்த படுக்கையின் மீது பார்க்கடலே படுத்து கொண்டிருப்பது போன்ற ஒரு தோற்றம் தந்தது. பார்க்கடல் படுத்துக் கொண்டிருக்குமா என்றால் அந்த பார்க்கடல் போன்ற வெண்மை மிக்கவனாக இருக்கிற வாலி. முன்னமே பார்த்திருக்கிறோம் வாலி எப்படிப்பட்டவன் என்றால் வாலியினுடைய நிறம் வெண்மையானது. அவன் வெண்மை நிறம் கொண்டவன். அந்த வெண்மை நிறம் கொண்டவன் புறத்தோற்றத்தில் வெண்மை மிக்கவனாக இருக்கக்கூடியவன் என்பதை காட்டுவதற்குத்தான் இங்கே அவன் பார்க்கடல் படுக்கையில் கிடந்தது போல கிடந்தான். அமளி மேல் ஒரு பார்க்கடல் கிடந்ததே அணைய பான்மையான். வாலியும் சரி சுக்ரீவனும் சரி மேனியிலே வெண்மை மிக்கவர்கள். பின்னாலே வாலிவதை படலத்திலேயே கவி சக்கரவர்த்தி இன்னொரு இடத்தில் காட்டப் போகிறார். அந்த இரண்டு சகோதரர்களும் அப்படி நிலத்தில் நடந்து போனால், அவர்கள் ஒற்றுமையாக இருந்த காலத்தில் அவர்கள் அப்படி நிலத்தில் நடந்து போனால் எப்படி இருப்பார்கள் என்றால் பாரில் திரியும் பனி மால் வரை அன்ன பண்பார். பாரில் திரியும் பனிமால் வரை அன்ன பண்பார். அப்படி பூமியிலே திரியக்கூடிய பனிமால் வரை, பனிமலை இருக்கே வெள்ளி பனிமலை, அந்த பனிமலை அப்படியே பூமியில் திரிவது போல இருக்கும். இரண்டு பேரும் நடந்து போனால் பனிமால் வரை பூமியில் திரிவது போல இருக்கக்கூடிய பண்புகளை கொண்டவர்கள். இந்த வரியை அப்படியே உள்ளத்தில் தேக்கிக் கொள்வோம். இந்த வரியும் நமக்கு வாலியை பற்றிய ஒரு அலசலில் உதவப் போகிறது. பாரில் திரியும் பனி மால் வரையனை ஒத்த பண்பார். இப்போது வாலி கிடக்கிறான். அமளி மேல் பார்க்கடல் கிடந்தது போல கிடக்கிறான். அவனுடைய செவியில் சுக்ரீவன் அறைகூவல் போய் விழுகிறது. எப்படி இருந்தது? மால் பெரும் கட கரி முழக்கம். பெரியதாக இருக்கிற மலையைப் போல இருக்கிற ஒரு பெரிய யானை என்று வைத்துக் கொள்வோம். அந்த யானையினுடைய முழக்கம் குகையிலே தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சிங்கத்தின் காதுகளில் போய் விழுந்தால் எப்படி இருக்குமோ அப்படி விழுந்தது. மால் பெரும் கட கரி, மயக்கத்தை கொண்ட, அதாவது மத மயக்கத்தை கொண்ட ஒரு பெரிய கருப்பு யானையினுடைய கர்ஜனை எப்படி இருக்குமோ அப்படி சுக்ரீவனுடைய கர்ஜனை.
அந்த கர்ஜனை எங்கே போய் விழுந்தது? செவித்தலத்து என்ன? யாருடைய செவித்தலத்தில்? வாழ் அறி ஏற்பது செவித்தலம். குகையிலே தூங்குகிற சிங்கம். இவனும் இங்கே தூங்கிக் கொண்டுதானே இருக்கிறான், குகையிலே தூங்குகிறான். தன்னுடைய குகையிலே. அந்த சிங்கத்திற்கு குகைதான் வீடு என்றால், இவன் வீடு என்கிற குகைக்குள்ளே தூங்கிக் கொண்டிருக்கிறான். மாரி மலைமுழஞ்சில் மன்னிக் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் என்று ஆண்டாள் நாச்சியார் பாடுவாளே, அப்படி குகையிலே தூங்குகிற சிங்கம். மழைக்காலத்தில் சிங்கம் குகையிலே தூங்கும் என்பதாக கணக்கு. மழைக்காலத்தில் காடுகளில் சுற்ற முடியாது. அப்படி சுற்ற முடியாத நிலையில், இந்த பக்கமும் அந்த பக்கமுமாக சுற்ற முடியாது என்கிற நிலையில் தன்னுடைய குகைக்குள்ளே போய் மழைக்காலம் முடியட்டும் என்கிற எண்ணத்தில் சிங்கம் தூங்குமாம். அப்படி தூங்கக்கூடிய ஒரு சிங்கமாக இங்கே வாலி இருக்க, அந்த தூங்குகிற சிங்கத்தின் காதுகளில் யானையின் கர்ஜனை போய் விழுந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இப்போது இந்த சிங்கத்தின் காதுகளில் அந்த கர்ஜனை விழுகிறது. வாளறி ஏற்பது செவித்தலத்து என்ன ஓங்கிய ஆர்ப்பொலி கேட்டனன், அமளிமேல் ஒரு பார்க்கடல் கிடந்ததே அணைய பான்மையா. பார்க்கடல் போல கிடந்தவனுடைய காதுகளில் அந்த கர்ஜனை ஒலி கேட்டது. எழுந்திருக்கிறான். உறுத்தனன் பொற எதிர்ந்து இளவல் உற்றமை வரைத்தடன் தோழினான் மனத்தில் எண்ணினான். அப்படி சிங்கம் எழுந்தது அறிவுற்று தீவிழித்து. இப்போது இவனுடைய அறிவு வேலை செய்ய தொடங்குகிறது. உறுத்தனன் பொற எதிர்ந்து இளவல் உற்றமை. தன்னுடைய தம்பி கோபத்தோடு வந்திருக்கிறான், சண்டை போடுவதற்கு வந்திருக்கிறான். உறுத்தனன், உரு என்றால் கோபம். உறுத்தனன் சினந்து கொண்டு, பொற எதிர்ந்து, பொற சண்டையிட, சண்டையிடுவதற்கு தன்னோடு போரிடுவதற்கு கோபத்தோடு எதிர்த்து வந்திருக்கிறான் இளவல் உற்றமை. வரைத்தடம் தோழினான். மலைகளை போன்ற பருத்த தோள்களை கொண்டவனான வாலி வரைத்தடம் தோழினான் மனத்தின் எண்ணினான். ஓ, என்னோட சண்டை போட வந்திருக்கிறானா இவன்? விழித்து எழும்போதே அவனுக்கு அந்த கர்ஜனையின் தாக்கம் அல்லது கர்ஜனையினுடைய பாதிப்பு புரிகிறது. தூக்க கலக்கத்தில் இல்லை. அந்த தூக்கம் கலையும் போதே கலக்கமில்லாமல் உணர்கிறான். வரைத்தடம் தோழினான் மனத்தின் எண்ணினான் சிரித்தனன். என்னடா இவனா என்னிடத்தில் சண்டை போட வந்திருக்கிறான்? சிரித்தனன். அவ்வொலி திசையின் அப்புறத்து இரித்தது அவ்வுலகம் போர் ஏழொடு ஏழையும். அவனோட கர்ஜனை இவன் காதுக்குள்ள நுழைஞ்சது. இவனோட சிரிப்பு, என்கிட்ட சண்டை போடவா வந்திருக்கான் அப்படிங்கிற அந்த சிரிப்பு எங்கே போயிற்று? திசையின் அப்புறத்து இரித்தது அவ்வுலகம் ஓர் ஏழொடு ஏழையும். 7 7 14 லோகம் இருக்கா இல்லையா? இந்த 14 லோகத்தையும் இந்த சிரிப்பு சத்தம் அப்படியே திசைகளுக்கு அந்த பக்கம் கொண்டு போய் தள்ளிவிட்டது. திசைகளுக்கு அந்த பக்கம் கொண்டு போய்னா திசைகளின் எல்லைக்கு கொண்டு போய் தள்ளிவிட்டது. கொஞ்சம் முன்னால் கவி சக்கரவர்த்தி என்ன சொன்னார் என்பதை இந்த இடத்தில் நினைவுபடுத்திக் கொள்ளலாம். திசையினுடைய எல்லைக்கு போய் தன்னுடைய நாள் அனுஷ்டானங்களை வாலி செய்வான். 8 திசை என்றால் அந்த திசைகளின் எல்லைகளுக்கு போய் செய்யக்கூடியவன். அப்படி செய்யக்கூடியவனுடைய சிரிப்பு இப்போது இந்த உலகத்தை திசைகளுக்கு அப்பால், அந்த திசைகளை தாண்டி திசை எல்லையில் கொண்டு போய் இந்த 7 14 லோகத்தையும் விட்டவன். எழுந்தனன் வல்விரைந்து இறுதி ஊழியில் கொழுந்திரை கடல் கிளர்ந்தனைய கொள்கையான் அழுந்தியது அக்கிரி. அருகில் மால்வரை விழுந்தன தோள் புடைத்த விசித்த காற்றினே. அப்படி எழுந்தான். தூக்கம் கலைந்து விட்டது. படுக்கையிலே இருந்து அமளியிலே இருந்து எழுந்திருக்கிறான். வல் விரைந்து இறுதி ஊழியில் கொழுந்திரை கடல் கிளர்ந்தனைய கொள்கையான். ஊழியினுடைய இறுதியில் கடல் எப்படி கிளர்ந்து எழுமோ அந்த வேகத்தில் வாலியும் எழுந்தான்.
ஊழி இறுதியில் கொழுந்திரை கடல் கிளர்ந்தனைய கொள்கையான் வல்விரைந்து எழுந்தனன் வாலி. ஊழியினுடைய இறுதி காலத்தில், ஊழி பிரளய காலம் அப்படின்னு சொல்றோமே, அந்த ஊழி பிரளய காலத்தில் நிறைய அலைகளை கொண்ட அந்த கடல் அப்படி பொங்கி எழும். கடல் பொங்கி மேலே எழுவது போல இப்போது படுக்கையிலே இருந்து வாலி பொங்கி எழுந்திருக்கிறான், வேகமாக எழுந்திருக்கிறான். அவன் எழுந்த வேகத்துல அழுந்தியது அக்கிரி. அவன் இருக்கக்கூடிய கிஷ்கிந்தை மலை, ருஷ்யமுக பர்வதத்தில் தான் சுக்ரீவன் இருக்கிறான். இவன் இருப்பது கிஷ்கிந்தை மலை. அந்த கிஷ்கிந்தை மலை அப்படியே அழுந்துகிறது. அழுந்தியது அக்கிரி. அருகில் மால்வரை விழுந்தன தோள் புடைத்த விசித்த காற்றினே. இவனுடைய தோள் அப்படி கோபத்திலேயும் வீரத்திலேயும் புடைக்கிறது. அந்த தோள் அப்படி அசைக்கிறான். என்னடா அப்படின்னு தோளை அசைச்ச உடனே இவனுடைய தோள் அசைவுல காற்று அசைகிறது. அந்த காற்று அசைந்த வேகம், காற்றுல எவ்வளவு மொமெண்டம் கிரியேட் ஆச்சுன்னா அது போய் பக்கத்துல இருக்கிற மலையெல்லாம் பெயர்த்தது. பக்கத்திலே இருக்கக்கூடிய மலைகள் எல்லாம் நிலை குலைந்து விழுந்தன. காரணம், இந்த காற்று போய் அந்த மலைகளை தள்ளியது. இந்த காற்று எப்படி இவ்வளவு மொமெண்டம் பெற்றதுன்னா, வாலி தன்னுடைய தோள்களை அசைத்தான். தோள் புடைத்து விசித்த காற்றினே அருகில் மால் வரை விழுந்தன. இவனுடைய தோளினுடைய அந்த காற்று இவன் தோளை புடைத்து அப்படி தோளை சிலிர்த்து நின்றது. பக்கத்தில் இருந்த மலைகளையெல்லாம் தள்ளக்கூடிய காற்றை உருவாக்கியது. போய் பொடித்தன மயிர்புறத்த வெம்பொறி காய்ப்பொடு உற்று எழு வடகனலும் கண்கட தீப்பொடித்தன விழி தேவர் நாட்டினும் மீ பொடித்தன புகை உயிர்ப்பு வீங்கவே. அவனுடைய கோபத்துல அவனுடைய மயிர்கால்கள் எல்லாம் அப்படியே தீ கங்குகளை கக்கின. அவனுடைய கோபம் உள்ளுக்குள்ள கொந்தளித்த அந்த கோபம் மயிர்கால்கள் வழியாக வெளியேறியது. அந்த மயிர்கால்களில் தீப்பொறிகள் பறந்தன. மயிர் புறத்த வெம்பொறி போய் பொடித்தன. அந்த தீப்பொறிகள் எல்லாம் அப்படி போய் எல்லா இடத்துலயும் விழுந்தது. அப்படின்னா எவ்வளவு வேகமா அந்த தீப்பொறி வந்திருக்கணும். இவங்கிட்டேந்து புறப்பட்ட தீப்பொறிகள் சுற்றிலும் போய் விழுந்தன. போய் பொடித்தன மயிர் புறத்த வெம்பொறி காய்ப்பொடு உற்று எழு வடகனலும் கண்கட தீப்பொடித்தன விழி. அவனுடைய கண்கள்ல அப்படியே நெருப்பு கக்கியது. அந்த நெருப்பு கோலம் எப்படி இருந்ததுன்னா, வடவாக்னின்னு ஒண்ணு சொல்றோமா இல்லையா, வடவைத்தீ, வடமுகாக்னி அப்படிம்பார்கள். கடலுக்கு கீழே இங்கேயோ கோர் ஆஃப் தி எர்த் வால், இந்த பூகோள உருண்டை பூகோளம் இருக்கே, இந்த பூமி உருண்டை, அந்த பூமி உருண்டைக்கு நடுவுல இருக்கிற மையத்துல அந்த வடவாக்னி அப்படியே கொதித்து கொண்டிருக்கும்னு கணக்கு. காய்ப்பொடு உற்று எழு வடகனலும் கண்கட, அந்த வடவாக்னியுடைய நெருப்பு கண் இருக்கே, அந்த நெருப்பு கண் அவிந்து போகும்படியாக இவனுடைய கண்களிலே இருந்து நெருப்பு அப்படியே கனலாக கொழுந்து விட்டது. காய்ப்பொடு உற்று எழு வடகனலும் கண்கட தீப்பொடித்தன விழி தேவர் நாட்டினும் மீப்பொடித்தன புகை உயிர்ப்பு வீங்கவே. இவங்கிட்டேந்து வந்த அந்த புகை இருக்கே, இவனுடைய மூச்சு காற்றுல வந்த புகை, இவனுக்குள்ள அவ்வளவு கோபம். அந்த கோபத்துல மூச்சு காற்று அப்படியே புகையாக வருகிறது. அந்த புகை அப்படி போய் விண் உலகம் வரைக்கும் பாய்ந்தது. தேவர் நாட்டினும் மீ பொடித்தன, அந்த தேவர் உலகத்தை தாண்டியும் போயிற்று. தேவர் நாட்டினும் மீ பொடித்தன புகை உயிர்ப்பு வீங்கவே. இவன்கிட்டேந்து வந்த அந்த மூச்சு, உயிர்ப்பு மூச்சு, அந்த மூச்சினுடைய புகை அங்க போய் பரவியது. பொய்ப்பொடித்தன மயிர்புறத்த வெம்பொறி கைப்பொடு உற்று எழு வடகனலும் கண்கட தீப்பொடித்தன விழி தேவர் நாட்டினும் மீப்பொடித்தன புகை உயிர்ப்பு வீங்கவே. கைக்கொடு கைத்தலம் புடைப்ப காவலின் திக்கயங்களும் மதச்செருக்கு சிந்தின. கை கொடு கைத்தலம் புடைப்ப, அப்படி ஒரு கை எடுத்து இன்னொரு கையில அப்படி தட்டினான். இந்த இரண்டு கைகளும் என்னடா சண்டைக்கா வந்துட்டான் அப்படின்னு தட்டினான்.
கைக்கொடு கைத்தலம் புடைப்ப காவலின் திக்கயங்களும் மதச்செருக்கு சிந்தின. அஷ்டதிக்கஜங்கள், கஜம் என்பதுதான் கயம் என்று வருகிறது. திக்கஜங்கள், அஷ்டதிக்கஜங்கள், திசையானைகள், திக்குக்கான கஜங்கள். அந்த திக்குக்கான கஜங்கள் அப்படியே அந்த பயத்துல மதநீரை கக்க ஆரம்பித்தன. மதச்செருக்கு சிந்தினங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தமும் சொல்லலாம். மதத்தினால் இருக்கக்கூடிய செருக்கினை அவை அப்படியே கீழே போட்டன. சிந்தின, கீழே விழுந்தது. அந்த யானைகளுடைய மதச்செருக்கு இருக்கே, திக்கஜங்கள், அஷ்டதிக்குகளையும் தாங்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற அந்த மதச்செருக்கு, அந்த செருக்கு ஒண்ணுமில்லாம போச்சு இவனுடைய கை சத்தத்துல. அப்படின்னா என்ன? இவனுடைய கை சத்தத்துல வந்த அந்த ஆணவ செருக்கின் ஒலி அந்த யானைகளின் செருக்கை கீழே தள்ளியது. கைக்கொடு கைத்தலம் புடைப்ப காவலின் திக்கயங்களும் மதச்செருக்கு சிந்தின. உக்கன உரும் இனம். உரும்னா இடி. இடி இனம் இருக்கே, அதெல்லாம் அப்படியே உதிர்ந்து போச்சு. உகுந்தன, உக்கனங்கிறது உகுந்தன. உகுதல் அப்படின்னா உதிர்தல், பொடி பொடியாக உதிர்தல். உகுத்து விட்டேன்னா என்ன அர்த்தம்? பொடி பொடியா கீழே போட்டுட்டேன். உகுத்தன, உரும் இனம். உக்கன, உரும் இனம். உகுத்தனதான் உட்கன. அப்படியே கீழே விழுந்தது. எது? இடி கணங்கள், இடி வகைகள். இடிங்கிறதுல டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். அந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் இடி எல்லாம் என்ன சேர்ந்தது? மொத்தமா சேர்ந்து அப்படியே பொடி பொடியா உதிர்ந்து போச்சு. உலைந்தன உம்பரும். வானலோகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் அப்படியே தளர்ந்து போனார்கள், உலைந்து நடுங்கி போனார்கள். நெக்கென நெறிந்தன நின்ற குன்றமே. ஆங்காங்கே இருந்த மலைகள் எல்லாம் பிளந்து பொடி பொடியாகின. நெக்கன நெறிந்தன, அப்படியே நெறிந்து தூள் தூளாக போய்விட்டன. கைக்கொடு கைத்தலம் புடைப்ப காவலின் திக்கயங்களும் மதச்செருக்கு சிந்தின. உக்கன உருமின முலைந்த உம்பரும் நெக்கன நெறிந்தன நின்ற குன்றமே. வாலியனுடைய கோபத்துல என்கிட்ட சண்டைக்காடா வந்திருக்க அப்படின்னு அவன் சிரித்து கொண்டே அந்த சினத்தோடு சிரித்த வேகத்தில், அவன் கையை தட்டிய வேகத்தில் திசையானைகள் எல்லாம் மதச்செருக்கு அழிந்தன. இடிகளெல்லாம் பொடி பொடியாக உதிர்ந்தன. வானலோகத்தவர் அப்படியே உலைந்து போய் நின்றார்கள். மலைகளெல்லாம் தூள் தூளாக போயின. எல்லா திசைகளிலேயும் நடுக்கம். அவன் மீதிருந்த வந்த அந்த நெருப்பு பொறி, நெருப்பு கங்கு எல்லா திசைகளிலும் விழ வடவாக்னி கூட தன்னுடைய அந்த அனல் குன்றி போயிற்று இவனுடைய வேகத்தினால். வந்தனன் வந்தனன் என்ற வாசகம் இந்திரி முதல் திசை எட்டும் கேட்டன. சந்திரன் முதலிய தாரகை குழாம் சிந்தின மணிமுடி சிகரம் தூண்டாவே. சுக்ரீவன் அழைத்த குரல் கேட்டவுடனே வாலி இதோ வந்துவிட்டேன் என்று எழுந்தான். வந்தனன் வந்தனன், வந்துட்டேன்டா, சண்டைக்கா கூப்பிடுறேன். வந்தனன் வந்தனன் என்ற வாசகம், அவனுடைய அந்த வந்துட்டேன் அவன் சொன்ன அந்த வாசகம் எங்க கேட்டுது? இந்திரி முதல் திசை எட்டும் கேட்டான. இந்திரிங்கிறது இந்திரன் திசை. அஷ்டதிக் பாலகர்கள் அப்படின்னு சொல்றோமே, அந்த அஷ்டதிக் பாலகர்கள் அல்லது அஷ்டதிக் பாலர்கள். அஷ்டதிக்குகளுக்கும் பாலகர்களாக இருக்கக்கூடியவர்கள்னு ஒரு பொருள். அஷ்டதிக் பாலர்கள் அப்படின்னு சொல்லும் போது அதை பாலனம் செய்யக்கூடியவர்கள், 8 திசைகளையும் பாலனம் செய்யக்கூடியவர்கள். ஒவ்வொரு திசைக்கு ஒருவன் என்பதாக கணக்கு. திசை அதிபதி, திக்குக்கு அதிபதி. கிழக்குக்கு இந்திரன், தெற்குக்கு யமன், மேற்குக்கு வருணன், வடக்குக்கு குபேரன் என்று சொல்லுவோம். இடைத்திசைகள்ல அக்னி, நிருத்தி, வாயு, ஈசானன் ஆக 8 பேர் அஷ்டதிக்பாலர்கள். அந்த 8 பேருக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் இந்திரன். அது மாத்திரமில்ல, கிழக்கு திசைக்கு அவன் அதிபதிங்கிறதுனால அவனிலிருந்துதான் அந்த திசைகளை கணக்கு பண்ணுவதும் திசைபாலர்களை கணக்கு பண்ணுவதும் வழக்கம்.
இந்திரனுடைய திசை என்பதனால் கிழக்கு திசைக்கு இந்திரின்னு பேரு. இந்திரி முதல் திசை 8ம் கேட்டன. அவனுடைய அந்த சத்தம் இருக்கே 8 திசைகளிலேயும் எதிரொலித்தது. சுக்ரீவன் அழைத்தது இவன் காதில் விழுந்தது. ஆனால் இவனுடைய கர்ஜனை 8 திசைகளுக்கும் கேட்டது. வந்தனன் வந்தனன் என்ற வாசகம் இந்திரி முதல் திசை 8ம் கேட்டன. சந்திரன் முதலிய தாரகை குழாம் சிந்தின மணிமுடி சிகரம் தூண்டாவே. அவன் அப்படி எழுந்தானா இல்லையா? எழுந்து வெளியில் வருகிறேன் ஆயத்தமாகிறான். அவனுடைய அந்த கிரீடம், அவன் தலையில் வைத்திருக்கக்கூடிய அந்த கிரீடம், அந்த கிரீடம் உரசினதுல வானத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களும் சந்திரனும் கீழே விழுந்து விட்டன. சந்திரன் முதலிய தாரகை குழாம் சிந்தின, அவையெல்லாம் அப்படியே கீழே விழுந்தன. என்ன காரணம்னா மணிமுடி சிகரம் தீண்டவே, இவனுடைய அந்த கிரீடம் மணிமுடி உராய்ந்ததால் வானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் முதலாக மற்ற விண்மீன்கள் எல்லாம் கீழே விழுந்து விட்டன. வந்தனன் வந்தனன் என்ற வாசகம் இந்திரி முதல் திசை 8ம் கேட்டன. சந்திரன் முதலிய தாரகை குழாம் சிந்தின மணிமுடி சிகரம் தீண்டாவே. அவனுடைய அந்த கோபாவேசம் புறப்பட்டு வருகிறான். வீசின காற்றின் வேர் பறிந்து வெற்பு இனம் ஆசையை உற்றன. அண்டப்பித்திகை பூசின வெண் மயிர் பொடித்த வெம்பொறி கூசின நந்தகன் குலைந்தது உம்பாரே. அவன் அப்படி எழுந்துனானா இல்லையா? எழுந்து தன்னுடைய கைகளை வீசினான். எழுந்து புறப்படும் போது, நடக்கும்போது கைகள் இந்த பக்கமும் அந்த பக்கமுமாக போகும் இல்லையா? வீசின காற்றின் வேர் பறிந்து வெற்பு இனம் ஆசையை உற்றன. இவனுடைய கையை இப்படி வீசினோன்ன அந்த கை வீசினதுல உண்டான காற்று விசை, இவன் கை இப்படி போக அந்த கைகளுக்கு எதிராக ஏற்பட்ட அந்த காற்று விசை, அந்த காற்று விசை என்ன பண்ணித்தான், பக்கத்துல இருக்கிற மலைகளை எல்லாம் எடுத்து தூக்கியது, பெயர்த்தது. ஏற்கனவே பார்த்தோம், அவனுடைய வேகத்துல மலைகள் எல்லாம் பெயர்ந்தன. இப்ப அதே வேகத்துல இவன் கைய வீசும்போது அந்த கைகளின் வீச்சால் ஏற்பட்ட காற்று பக்கத்துல இருக்கிற மலைகளை எல்லாம் பெயர்த்து, அந்த மலைகள்லாம் எங்க போய் விழுந்தனா திசைகளுக்கு அப்பால். ஆசைனா திசை, திசைகளுக்கு அப்பால், திசைகள் பல திசைகளிலேயும் 8 திசைகளிலேயும் போய் அந்த மலைகள் விழுந்தன. வீசின காற்றின் வேர் பறிந்து வெற்பு இனம் ஆசையை உற்றன. அண்டப்பித்திகை பூசின, அண்டப்பித்திகை, பித்திகைனா மதுள் சுவர்னு அர்த்தம். அண்டப்பித்திகைனா இந்த அண்டத்துக்கு இருக்கக்கூடிய மதில். அண்டத்துக்கு மதில் உண்டா அப்படின்னா, ஒருவேளை அண்டத்திற்கு மதில் உண்டு என்று கற்பனை செய்து கொண்டால், அந்த அண்ட மதில் எல்லாம் அப்படியே வெள்ளை அடித்து கொண்டன. எப்படி வெள்ளை அடித்து கொண்டனா, இவனுடைய வெண்மயிர் பொடித்த வெம்பொடி, இவனுடைய மயிர்கால்கள்ல புறப்பட்ட அந்த நெருப்பு பொறி. இப்ப அந்த நெருப்பு பொறி புறப்பட புறப்பட சில நெருப்பு பொறியெல்லாம் அப்படியே சாம்பல் பூத்துக்கொள்ளும். அந்த வெண் சாம்பல் போய் அந்த மதில் சுவருக்கு வெண்மை பூசியது. வெண்மயிர் பொடித்த வெம்பொறி அண்டப்பித்திகை பூசின. கூசின நந்தகன், யமதர்மனாக இருக்கக்கூடியவன் அப்படியே கூசி போனான். தேவர்கள் எல்லாம் நடுங்கி குலைந்து போனார்கள். வீசின காற்றின் வேர் பறிந்து வெற்பு இனம் ஆசையை உற்றன. வெண்மயிர் பொடித்த வெம்பொறி அண்டப்பித்திகை பூசின. பூசினன் அந்தகன் ஊம்பர் குலைந்தனர். அவ்வளவு கோபத்தோடு வாலி புறப்பட்டான். கடித்தவாய் எயிறு உகு கனல்கள், கார் விசும்பு இடித்தவாய் உகும் உறும் இனத்தின் சிந்தின. அவனுடைய வாயை அப்படி ஒரு கடி கடிச்சான். வாயை கடிக்கிறான்னா என்ன அர்த்தம்? பற்களை கடித்து கொண்டான், உதடுகளை கடித்து கொண்டான். கடித்தவாய் எயிறு உகு கனல்கள், எயிருன பல். அவனுடைய வாயை கடித்த போது, அவனுடைய வாய்க்குள்ளே இருந்த அந்த பற்களை கடித்த போது அங்கே இருந்து புறப்பட்ட நெருப்பு பொறிகள் கார் விசும்பு இடித்தவாய் உகும் உறும் இனத்தின் சிந்தின. ஒருவேளை வானத்துல
பெரிய பெரிய மேகங்கள் இருந்து அந்த மேகங்கள் ஒன்றுக்கொன்று மோதிக்கொண்டால் அவை மோதிக்கொள்ளும் போது இடிச்சத்தமும் கேட்கும், அங்கே இருந்து நெருப்பு பொறி அப்படி கீழே விடுமே. அது போல இவனுடைய வாய்க்குள்ளே இருந்து புறப்பட்ட கனல்கள் உதிர்ந்தன. இடி விழுகிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, இடி விழுந்திருத்து, தண்டர் ஹிட், லைட்னிங் ஸ்ட்ரக் அப்படின்னா என்ன? இடி விழுகிறது அப்படின்னா அப்போ அந்த மின்னலும் நெருப்பு பொறியாக விடும். அந்த வானத்திலேந்து வரக்கூடிய பெரிய இடியும் நெருப்பு பொரியும் போல அவனுடைய வாய் கடித்து, அப்படி கடித்த வாய்க்குள்ளே இருக்கும் பற்களிலே இருந்து நெருப்பு பொறிகள் சிந்தின. தடித்து வீழ்வன என தகர்ந்து சிந்தின வடித்த தோல் வளையத்தின் வயங்கு காசரோ. அவன் தோல் வளையம் போட்டிருக்கான். இப்ப இடி இடிச்சுது அங்க, எங்க மேல இல்ல, இவனுடைய வாய்க்குள்ள அப்படி பல்ல அவன் கடிச்சது. அந்த இடி இடிச்சு இடி கீழே விழற மாதிரி அவன் பல்ல கடிச்ச போது நர நர நரான்னு அந்த பல்ல கடிச்சான். இந்த பல்ல கடிச்ச சத்தம் இடி இடிச்ச மாதிரி இருக்கு. அந்த இடி இடிச்சு அப்படியே நெருப்பு பொறி சிந்துவது போல அந்த நெருப்பு பொறி கீழே விழுந்தது எப்படி இருக்குன்னா, அவனுடைய தோல் வளையம் போட்டிருக்கே, அந்த தோல் வளையல்கள்ல இருக்கக்கூடிய நவரத்ன மணிகள் கீழே விழுந்த மாதிரி அவ்வளவு நெருப்பு பொறி அவனுடைய வாய்க்குள்ளே இருந்து சிந்துகிறது. அதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, அவனுடைய வாய்க்குள்ளே இருந்து வரக்கூடிய அந்த நெருப்பு பொறிகள் கீழே விழுவதை பார்த்தால் அவனுடைய தோல் வளையத்துல இருக்கிற நவரத்னம் எல்லாம் காணாம போச்சு, அதெல்லாம் கீழே விழுவது போல இருக்கிறது. தடித்து வீழ்வன என தகர்ந்து சிந்தின வடித்த தோல் வளையத்தின் வயங்கு காசு. 2 விஷயம் தெரிகிறது. ஒண்ணு, அவனுடைய தோல் வளையத்தில் நிறைய நவரத்னங்கள், விலை மதிப்பு மிக்க நவரத்னங்கள். 2வது, அவனுடைய கோபத்திலிருந்து அவன் வாயிலே இருந்து நெருப்பு பொறிகள் பறக்கின்றன. ஞாலமும் நாள் திசை புனலும் நாகரும் மூலமும் முற்றிட முடிவில் தீக்கும் அக்காலமும் ஒத்தனன். கடலில்தான் கடை ஆலமும் ஒத்தனன் எவரும் அஞ்சவே. ஞானம் இந்த நில உலகம், 4 திசைகளிலே இருக்கக்கூடிய கடல், நாகர் பாதாள லோகம், மூலம் எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கிற அந்த மூல பிரகிருதி, முற்றிட முடிவில் தீக்கும் அக்காலமும், எல்லாவற்றையும் பூமி, 4 திசை கடல்கள், நாகர்கள், மூலம் பிரகிருதி, இது எல்லாவற்றையும் கடைசியில அழிக்கக்கூடிய ஊழி பிரளயம் இருக்கே, அந்த ஊழி பிரளயத்துல ஒரு நெருப்பு வருமா இல்லையா, முற்றிட முடிவில் தீக்கும் அக்காலம். அந்த கால நெருப்பு ஊழிக்கனல், ஊழிக்கனல் பார்க்கடைய அந்த ஊழிக்கால தீ, இந்த ஊழிக்கால தீ போல இருக்கான். அவனை பார்த்தா அப்படியே நெருப்பு கங்கு. ஏற்கனவே அவன் வெண்மையானவன், அந்த நெருப்பு கங்கு அப்படியே கொழுந்து விட்டு எரிந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறான். முற்றிட முடிவில் தீக்கும் அக்காலமும் ஒத்தனன், கடலில்தான் கடை ஆலமும் ஒத்தனன். அவன்கிட்ட எவ்வளவு வெம்மை இருக்கு. வெண்மை மாத்திரம் இல்லை, வெண்மையும் இருக்கு, வெம்மையும் இருக்கு. அவனுடைய தோற்றத்தில் வெண்மை, அவனுக்குள்ள எவ்வளவு வெம்மைன்னு கேட்டா, கடல்லேந்து பார்க்கடல்லேந்து வந்த ஆலகால விஷம், அது எவ்வளவு வெம்மை இருக்குமோ அந்த வெம்மையோடு இருக்கிறான். எவரும் அஞ்சவே. வெண்மையான பார்க்கடல் போலவும் இருக்கிறான். அந்த பார்க்கடலிலே இருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய வெண்மையான ஆலகால விஷம், ஆலகால விஷம் கருப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனால் இங்கே வெண்மையான ஒரு விஷம் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எல்லோரையும் அஞ்சி நடுங்கச் செய்யும் வெண்மையான ஆலகால விஷம் போல வாலி தோற்றம் தருகிறார். ஞாலமும் நாள் திசை புனலும் நாகரும் மூலமும் முற்றிட முடிவில் தீக்கும் அக்காலமும் ஒத்தனன், கடலில்தான் கடை ஆலமும் ஒத்தனன் எவரும் அஞ்சவே. இவ்வளவு கோபாவேசத்தோடு அவன் எழுந்து வருகிறான். அவன் எழுந்து சண்டைக்கு புறப்படுகிறான் என்பதை பார்த்த அவனுடைய மனைவி ஓடி வருகிறான். ஆயிடை தாரை என்று அமிழ்தின் தோன்றிய வேயிடை தோழினாள், இடை விலக்கினாள். தாரை என்று அமிழ்தின் தோன்றிய,
கவி சக்கரவர்த்தியின் அழகு பாருங்கள். முந்தின பாட்டுல அந்த பார்க்கடல்லேர்ந்து தோன்றிய ஆலகால விஷம் போல வாலி. அமிழ்து எங்கேருந்து தோன்றும்? அதே பார்க்கடல் தானே. பார்க்கடலிலே இருந்து தோன்றிய அமிழ்தாக தாரையும் ஆலகாலமாக வாலியும். முதல்ல ஆலகாலம் வந்தது, பின்னர் அமிழ்து வந்தது. முதலில் வாலி எழுந்தான், அவனை தடுப்பதற்கு தாரை வந்தாள். தாரை என்று அமிழ்தின் தோன்றிய வேயிடை தோழினாள். அமிழ்தத்துக்கு ஒரு வடிவம் கொடுத்தா அதுதான் தாரை. அமிழ்தத்துக்கு வடிவம்லாம் கிடையாது. உடம்பு, கை, காலு, கண்ணு, மூக்கெல்லாம் கிடையாது. ஆனா ஒருவேளை அந்த அமிர்தத்தை வச்சு ஒரு வடிவம் பண்ணினா அந்த வடிவம் தான் தாரை. தாரை என்று அமிழ்தின் தோன்றிய வேயிடை தோழினாள். வேய் என்பது மூங்கில், அதனாலதான் வேய்ங்குழல்னு பேரு புல்லாங்குழலுக்கு. அந்த வேய்ங்குழல் இவள் இங்கே வேயிடை, வேய் போன்ற மூங்கில் போன்ற தோள்களை கொண்டவள். மூங்கில் தோள்கள் பெண்களுக்கு சிறப்பு. வேயுறு தோழி பங்கன் அப்படின்னு தானே பாடுவார். அந்த வேயிடை மூங்கில் தோள்களை கொண்டவளான தாரை, அமிர்தத்தில் செய்தவள் போல இருக்கிற தாரை இடையில் வந்தாள், இடை விலக்கினாள். வாயிடை புகை வர வாலி கண் வரும் தீயிடை தன் நெடுங்கூந்தல் தீகின்றாள். அவளுடைய நிலை எப்படி பாருங்கள். வாலி கோபத்துல கொதிக்கிறான். வாயிலிருந்து அப்படியே நெருப்பு புகை. அவன் கண்ணிலேந்து நெருப்பு, அவன் கண்ணிலேந்து வரக்கூடிய நெருப்பு. அவளை இப்படி பார்த்தோன்னா அந்த நெருப்புல அவளுடைய கூந்தல் கருகி போகிறது. நெடும் கூந்தல் தீகின்றாள். அவனுடைய கண் நெருப்பிலே அவளுடைய கூந்தல் தீந்து போகிறது. எவ்வளவு அழகான வர்ணனை. அவளுடைய கூந்தல் நீளமானது என்பது ஒரு பக்கம். அப்படி கூந்தல் அவன் பார்ப்பதனால் தீந்து போகிறதுன்னு சொன்னா அந்த அளவுக்கு கோபக்காரன் வாலிங்கிறது ஒரு பக்கம். அவன் பக்கத்துல போகவே முடியாத அளவுக்கு கோபக்காரன். இன்னொரு பக்கம் இதையெல்லாம் சேர்த்து அவளுக்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய அமங்கலம், அவளுடைய கூந்தல் இப்போது தீகிறது என்பதிலே தெரிகிறது. வாயிடை புகை வர வாலி கண் வரும் தீயிடை தன் நெடுங்கூந்தல் தீகின்றாள். தன்னுடைய அந்த நெடிய கூந்தல் இப்போது தீந்து போகிறது. அவனுடைய கோபக் கணலிலேயே அவளுடைய கூந்தல் தீந்து கருகி போகிறது. இந்த தாரை என்பவள் யார்? வாலியின் மனைவி என்று நமக்கு தெரியும். முதல் நூல் வால்மீகி ராமாயணத்தில் தாரை அயோனிஜை என்று குறிப்பிடப்படுகிறாள். அதே சமயத்தில் அவள் சுஷேனர் என்பவரால் வளர்க்கப்பட்டாள் என்றும் தெரிகிறது. சுசேனர் அல்லது சுஷேனர் என்கிற பெயரோடு 4 பேரை நம்மால் ராமகாதையில் முதல் நூலில் பார்க்க முடிகிறது. சுஷேனன் என்றும் அந்த பெயர் வரலாம், சுஷேனன் என்றும் பெயர் வரலாம். சுஷேனன் என்கிற போது கரடிகளில் வீரனாக இருந்த ஒரு கரடி. அதே போல யமனுக்கு பிறந்த ஒரு வானரம். இந்த யமனுக்கு பிறந்தவனான சுஷேனன் என்பவன்தான் மேற்கு திசையில் சீதையை தேடிக்கொண்டு போன அந்த படையில் இருந்தவன். 4 திசைகளுக்கு 4 படைகள் போயின. வாலிவதமெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சுக்ரீவன் படைகளை எல்லாம் திரட்டிய பின்னால் 4 திசைகளுக்கு 4 படைகள் சீதையை தேடிக்கொண்டு புறப்பட்டனன்னு பின்னால பார்க்க போறோம் இல்லையா. அதுல மேற்கு திசைக்கு போன அந்த கூட்டத்தில் அந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று கொண்டு போனவன் ஒரு சுஷேனன். அதே மாதிரி இன்னொரு சுஷேனன், அவன் வருணனுக்கு பிறந்தவன். ஒருத்தன் வருணனுக்கு பிறந்தவன், அதுக்கு முன்னால இருக்கக்கூடியவன் யமனுக்கு பிறந்தவன். யமனுக்கு பிறந்தவன் தான் மேற்கு திசைக்கு போனான். வருணனுக்கு பிறந்தவன் அந்த வானர படையில இருந்தான். இது தவிர
இன்னொரு சுஷேனன் என்பவனை பார்க்கிறோம். வானரம். இந்த வானரம் மருத்துவத்தில் நல்ல தேர்ச்சி பெற்றிருந்தான். சண்டை போடுவதில், யுத்தத்தில் ஆயுதங்களை பயன்படுத்துவதில் தேர்ச்சி மிக்கவன். அவனுடைய மகள்தான் தாரை என்பதாக கணக்கு. சீதையை தேடிக்கொண்டு போகக்கூடிய வானரப் படைகளில் தெற்கு திசை நோக்கி போன படையில் இந்த சுஷேனன் இருந்தான். சுஷேனன் தாரையினுடைய தந்தையாக இருக்கக்கூடியவன் தெற்கு திசை நோக்கி போன அந்த படையில் இருந்தான். மருத்துவத்தில் வல்லமை பெற்றவன் என்பதாக கணக்கு. எப்படி இருந்தாலும் தாரை அயோனிஜை என்று வர்ணிக்கப்படுகிறாள். நம்முடைய நாட்டின் மரபுகளில் ஒன்றான பஞ்சகன்னிகைகளை வழிபடுவது, தொழுவது என்று சொல்லுவார்களே, அந்த பஞ்சகன்னிகை வழிபாட்டில் தாரையும் ஒருத்தி. இந்த தாரை அயோனிஜையாக, பஞ்சகன்னிகைகள்ல 5 பேருமே அயோனிஜர்களாக தோன்றியவர்கள். ஒரு தாயின் கருவிலே உதித்து அந்த கருவின் யோனி வழியாக வந்தவர்கள் இல்லை. தாயினுடைய கருவுக்குள் தங்காமல் வந்தவர்கள், புனிதமான இடம் கொண்டவர்கள் அயோனிஜர்கள் என்பதாக கணக்கு. வாலியினுடைய மனைவியாகத்தான் தாரையை நாம் ராமாயணத்தில் சந்திக்கிறோம். வாலிக்கு ஆலோசனை சொல்பவளாக, வாலியினுடைய மனைவியாக, அந்த மனைவியே மந்திரியுமாக இருப்பாள், ஆலோசனை சொல்லுவாள், நல்ல விஷயங்களை திறம்பட நடத்தி கொடுப்பாள் என்கிற நிலையில் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாகத்தான் தாரையை இங்கே சந்திக்கிறோம். ஆயிடை தாரை என்று அமிழ்தின் தோன்றிய வேயிடை தோழினாள், இடை விளக்கினாள். வாயிடை புகை வர வாலி கண்வரும் தீயிடை தன் நெடும் கூந்தல் தீகின்றாள். விளக்கலை விடுவிடு ஒளிந்துளான் உரம் கலக்கி அக்கடல் கடைந்து அமுது கண்டென உலக்கையின் உயிர் குடித்து ஒல்லை மீழ்குவன் மலைக்குல மயில் என மடந்தை கூறுவாள். அவளை கூப்பிடும்போது மலைக்குல மயிலேன்னு கூப்பிடுறான். மலைப்பகுதியில் மலை போல இருக்கிற இந்த கிஷ்கிந்தை பகுதியில் மயில் போல இருப்பவளே. கிஷ்கிந்தை மலைதான், இருந்தா கூட பெரிய மலையானா மலை நகரம் எல்லாம் சேர்ந்ததாக இருக்கிற அந்த கிஷ்கிந்தையில் இந்த மலைப்பகுதியின் மயிலாக இருப்பவளே, மயில் சாயல் கொண்டவளே, மலைக்குல மயில். என்னை விளக்காதே, விடு, நான் போகிறேன். விழிந்துளான் உரம் கலக்கி, என்ன ஒருத்தன் கூப்பிட்டுருக்கானே சண்டைக்கு, அவனுடைய வீரத்தை ஒரு கலக்கி இந்த கடலை கடைஞ்சு அமுதம் எடுத்தா மாதிரி, பார்க்கடலை கடைஞ்சு அமுதம் எடுத்தா மாதிரி அவனை ஒரு கலக்கி அவனை மொத்தமா கடைந்து அவனுடைய உயிரை எடுத்து குடித்து, தேவர்கள் பார்க்கடலில் இருக்கிற அமுதத்தை குடித்தது போல இவனுடைய உயிரை எடுத்து நான் குடித்து ஒல்லை மீழ்குவன், சீக்கிரமாக வந்து விடுவேன். ஒல்லைனா விரைவாக, மிக விரைவாக நான் வந்து விடுவேன். மலைக்குல மயிலே, எனக்கு வழிவிடு என்று தாரையை விளக்குகிறான். கடல் கடைந்து அமுது கண்டன. முன்னாலேயே பார்த்திருப்போம், அனுமன் ராமனிடத்தில் வாலியை பற்றி சொல்லும் போதெல்லாம் இந்த வாலி எப்படிப்பட்டவன், பார்க்கடலை தனியாக கடைந்தவன். இப்ப அதே மாதிரியாக அந்த வாலிக்கு சொல்லும் போது நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, அப்படி பார்க்கடலை கடைஞ்சா மாதிரி போய் அந்த சுக்ரீவனை ஒரு கடைந்து அவனுடைய உயிரை குடித்து, அந்த அமிர்தத்தை குடித்தது போல நான் அவனுடைய உயிரை குடித்து விட்டு மிக விரைவாக வந்து விடுவேன், என்னை விளக்காதே அப்படின்னு தன்னுடைய மனைவியை தடுக்கிறான். கொற்றவ நின் பெரும் குவவு தோள் வலிக்கு ஈற்ற முன்னை நாள் ஈடு உண்டு ஏகினான். பெற்றிலன் பெருந்திறல் பெயர்த்தும் போர் செயற்கு உற்றது நெடுந்துணை உடமையால் என்றாள். அவன் மெல்ல கைகூப்பி சொன்னா, அரசே, உன்னுடைய அந்த வீர பராக்கிரமம் செறிந்த தோள்கள், நின் பெரும் குவவு தோள், அந்த தோளுக்கு அச்சப்பட்டு, அந்த தோள் வலிக்கு அச்சப்பட்டு, அந்த தோளுடைய பராக்கிரமத்திற்கு அச்சப்பட்டு, பெரிய திரண்ட தோள்கள், அந்த தோள்கள் பெரும் குவவு தோள். குவவுனா திரண்டு, திரட்சியான, அப்படி குவிதல்.
திரட்சினா என்ன? பல பொருட்கள் குவிந்திருந்தால் அது திரட்சி இல்லையா? இந்த தோல் அப்படி வீரம்லாம் அங்க குவிஞ்சிருக்கான், அதுதான் பெரும் குவவு தோல். அந்த தோல் வலிக்கு இற்றனன், அந்த தோல் பராக்கிரமத்துக்கு உன்னோட வீரத்துக்கு பயந்து போய் தோற்று போய், இற்று போதல்னா தோற்று போதல், தோற்று போய் அன்னைக்கே வருத்தத்தோடு ஓடிவிட்டவன் முன்னை நாள் ஈடு உண்டு ஏகினான். ஈடுனா வருத்தம், வருத்தத்தை எடுத்துக்கொண்டு ஓடியே போனவன். பெற்றிலன் பெருந்திரள். அதுக்கப்புறம் இப்ப புதுசா அவனுக்கு எங்கேருந்து பேராற்றல் வந்திருக்க முடியும்? பெரும் திரள், பேராற்றல். எப்படி அவனுக்கு அவ்வளவு பெரிய பெருந்திரள் வந்திருக்க முடியும்? பெயர்த்தும் போர் செயற்கு உற்றது. அவன் இப்ப தைரியமா வந்து உன்னை கூப்பிடுறான்னு சொன்னா அவனுக்கு ஏதோ துணை இருக்கிறது. பெயர்த்தும் போர் செயற்கு உற்றது நெடுந்துணை உடமையால் என்றாள். அவனுக்கு ஏதோ பெரிய துணை இருக்கு, அதனால்தான் அவன் இப்போ வந்திருக்கான். மனைவி என்பவள் மந்திரியுமாக இருப்பாள் என்பதை எப்படி நிரூபிக்கிறாள் தாரை பாருங்கள், எவ்வளவு அழகாக நிரூபிக்கிறாள். உன்னை தேடி அவன் வந்து கூப்பிடுகிறான். இத்தனை நாட்கள் உனக்கு பயந்து, உன்னுடைய வீரத்திற்கு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கக்கூடியவன் இப்போது வந்து கூப்பிடுகிறான் என்று சொன்னால் அவனுக்கு ஏதோ பெரிய துணை இருக்கிறது. எனவே இது சிந்தித்து பார்க்க வேண்டும். டோன்ட் டேக் எனி ஹேஸ்டி டெசிஷன், டோன்ட் ஆக்ட் இம்பல்சிவ்லி. அதைத்தான் அவ சொல்றான். ஷட்டார்னு அப்படி இம்பல்சிவா ஆக்ட் பண்ணாதே, என்னமோ இருக்குன்னு சிந்திச்சுப்பார். இவ்வளவு நாள் கூப்பிடாதவன் இப்போது வந்து கூப்பிடுகிறான் என்றால் அவனுக்கு ஏதோ துணை இருக்கிறது, என்னான்னு நினைத்துப்பார் என்று மெல்ல வாலிக்கு அறிவூட்டுகிறாள். அவள் வேகமாக சொல்ல முடியாது, ஏன்னா அவன் கோபக்காரன்கிறத முதல்லயே பார்த்தோம். அவனுடைய கோபம் எப்படின்னா, அவ பக்கத்துல வந்து தடுக்கிறதுக்கு பார்த்த உடனே அவளை பார்த்து ஒரு விழி விழித்ததுல அவளுடைய கூந்தல் தீந்து போகிறது. கூந்தல் தீகின்றாள்னா அப்ப எவ்வளவு கோபம் இருக்கணும் கண் பார்வையிலேயே. அந்த கண் பார்வை தன்னுடைய மனைவியாக இருந்தாலும் அவளுடைய கூந்தலை தீக்கும்னா அதை பத்தி கவலையே படாம பார்க்கக்கூடியவன். அப்படின்னா அவனுக்கு அந்த கோபம் தான் பெருசு. அந்த கோபக்காரன் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறாள். இவ்வளவு வேகத்தோட வந்து உன்னை கூப்பிடுறான்னு சொன்னா வேற ஏதோ விஷயம் இருக்குப்பா, எண்ணிப்பா. மூன்று என முற்றிய முடிவு இல் பேர் உலகு ஏன்று உடன் உற்றன எனக்கு நேர் எனத் தோன்றினும் தோற்று அவை தொலையும் என்றலின் சான்று உளன். இப்போ யாராவது வந்து எதிரிக்கு துணை வலி இருக்குன்னு சொன்னா சிந்திக்கணும். வள்ளுவ பேராசான் என்ன சொல்லுவார்? சண்டைக்கு போகும்போது ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும்? தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தெரிந்து போடல். தன்னுடைய பலம் என்ன, எதிரியின் பலம் என்ன, தனக்கு துணையாக இருப்பவர்கள் அவனுக்கு துணையாக இருப்பவர்கள் ரெண்டு பேருடைய பலமும், தன் வலியும் துணை வலியும் மாற்றான் வலியும், தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும்னா ரெண்டு பேருடைய துணை வலியும்னு அர்த்தம். அப்ப இதை தெரிஞ்சு வச்சிருக்கணுமா இல்லையா? உன்னோட எதிரி ஒருத்த வந்து கூப்பிடுறான், அவன் இவ்வளவு தைரியமா கூப்பிடுறான்னா அவனுக்கு ஏதோ துணை வலி இருக்குன்னு அர்த்தம். இது அவ சொன்ன உடனே அவன் எப்படி ரியாக்ட் பண்ணிருக்கணும்? என்ன சொல்ற? துணையா? என்ன துணை அப்படின்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? இல்ல அவ சொன்ன உடனே என்ன துணையாக இருந்திருக்க முடியும்னு சிந்திச்சிருக்கணுமா இல்லையா? இப்ப அவனுடைய ரியாக்ஷன் எப்படி வருகிறது? மூன்று என முற்றிய முடிவியர் பேர் உலகு ஏன்று உடன் முற்றன எனக்கு நேர் என தோன்றினும். ஒரே வேகம். இந்த மூன்று உலகங்கள் இருக்கின்றனவே, மேலே கீழே நடு, இந்த மூன்று வகையாக இருக்கக்கூடிய உலகங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து மூன்று என முற்றிய முடிவு இல் பேர் உலகு ஏன்று எல்லாம் ஒன்றுக்கொன்று சேர்ந்து உடன்முற்றன ஒன்னுத்துக்கு ஒண்ணு ஒருங்கிணைந்து கொண்டு எனக்கு நேர் என தோன்றினும், எனக்கு எதிராக இந்த மூன்று உலகங்களும் சேர்ந்து வந்தாலும் அவை தோற்று தொலையும்.
தோற்று அவை தொலையும் என்றலின் சான்று உள. இதுக்கு ஏற்கனவே எவிடன்ஸ் இருக்கு. 14 லோகமும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு எனக்காக எதிரில் வரும் என்றாலும் கூட அவையெல்லாம் தோற்று போகும் என்பதற்கு there is a lot of evidence. அன்னவை தையல் கேட்டியா, நிறைய சான்று இருக்கு. அந்த எவிடன்ஸ் எல்லாம் தையலே பெண்ணே உனக்கு வேணுமா? நான் சொல்றேன் பாரு. மந்தர நெடுமறை மத்து வாசுகி அந்தமில் கடை கயிறு அடைகள் ஆழியான் சந்திரன் தூண் எதிர் தருக்கின் வாங்குனர் இந்திரன் முதலிய அமரர் ஏனையோ. அந்த சிச்சுவேஷன் அப்படியே டிஸ்கஸ் பண்றோம். எந்த சிச்சுவேஷன்? பார்க்கடல் கடைந்தார்களே அதை அப்படியே விவரிக்கிறான். மந்தர நெடுவரை மத்து, மந்தர மலையை மத்தாக வைத்து வாசுகி அந்தமில் கடை கயிறு, மிக நீளம், அதுக்கு லிமிட்டே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு நீளமான பாம்பு அந்த வாசுகி. அந்த நீளமான பாம்பு வாசுகியை கடை கயிறாக வைத்து, அப்புறம் என்னாச்சு? அடைகள் ஆழியான், அந்த மந்தர மலைக்கு மத்துக்கு ஒரு அடைகள், அதை நிறுத்துறதுக்கு கீழே ஒரு சப்போர்ட், அதுதான் அடைகள். அந்த அடைகள் யாரு? கூர்மாவதாரம் எடுத்த திருமான். ஆழியான்னா திருமான். சந்திரன் தூண். இப்போ இந்த மத்துக்கு ஒரு அடை தூண்னு கொடுப்பார்கள். சில சமயத்துல கன்ஸ்ட்ரக்ஷன்ல பார்க்கலாம், நேர ஒரு தூணை நிறுத்தணும்னா அதுக்கு ஒரு சப்போர்ட் ஒண்ணு இருக்கும். அந்த சப்போர்ட் கொஞ்சம் சாய்மானமாக இருக்கும். இந்த சந்திரனை மேருமலைக்கு சப்போர்ட்டா வைத்தார்கள். அடைகள் ஆழியான், அது அடைகள், இது அடை தூண். கீழே சப்போர்ட்டுக்காக இருக்கிற கல். அந்த மந்திரமலை ஸ்லிப் ஆக கூடாது. அது ஸ்லிப் ஆச்சு, அப்பத்தானே அதுக்கு சப்போர்ட்டா கூர்மாவதாரம் எடுத்தார். அப்போ அதுக்கு சப்போர்ட்டா இருக்கிற ஒரு கல்லுக்கு அடைகல்னு பேரு, சப்போர்ட்டா இருக்கிற தூணுக்கு அடை தூண்னு பேரு. திருமாலே அடைகல்லாக, சந்திரன் அடை தூணாக, எதிர்சருக்கின் வாங்குனர். வாங்குனர்னா இழுத்தவர்கள். இந்த பக்கம் நின்று அந்த பக்கம் நின்று யாரு? இந்திரன் முதலிய அமரர் ஏனையோ. ஒரு பக்கம் இழுத்தவர்கள் இந்திரன் முதலிய அமரர், இன்னொரு பக்கம் இழுத்தவர்கள் ஏனையோர். அமரர்கள் இல்லாத அசுரர்கள். அசுரர்கள் அமரர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இழுக்கிறார்கள். அடைகல்லாக கூர்மாவதார திருமாலே இருக்கார், அடை தூணாக சந்திரன் இருக்கான். மந்திர மலை மத்தாக நிற்கிறது, வாசுகி பாம்பு நான் கயிறாகிறது. இப்படிப்பட்ட நிலையில் பெயர் உறவலிக்கவும், அப்படி இழுத்து பார்க்கடலை கடையலாம் அப்படி இழுத்தார்களே, வலித்தல்னா இழுத்தல். பெயர் உறவலிக்கவும் மிடுக்குயில் பெற்றியார் அயர் உரல் உற்றதை நோக்கி. மிடுக்குனா வீரம். அந்த வீரம் இல்லாதவர்கள், அவர்களுடைய வீரம் குறைஞ்சு போச்சு. யாரு? தேவர்கள் அசுரர்கள் ரெண்டு குரூப்போட வீரமும் குறைஞ்சு போச்சு. அப்படி வீரம் குறைந்து அவர்கள் துவண்ட போது அயர்வுரல் உற்றதை நோக்கி, அவர்கள் அப்படியே தளர்ந்து போனதை பார்த்து நான் அது தயிரென கடைந்து, அதை ஏதோ பெருசா பார்க்கடல்னு நினைச்சு கடையல, அது தயிரென கடையுது. தயிர் வீட்டுல கடைஞ்சா எவ்வளவு சுலபமா கடைவார்கள், அந்த மாதிரி அது தயிரென கடைந்து அவர்க்கு அமுதம் தந்தது மயில் இயல் உயில் மொழி மறக்கல் ஆவதோ. மயில் போன்ற சாயலை கொண்டவள், குயில் போல பேசக்கூடியவளே தாரையே, நான் ரொம்ப சுலபமாக அதை கடைந்து, நான் ஒருத்தனே. இந்த பக்கம் 33 கோடி அமரர்கள் நின்றார்கள், இந்த பக்கம் 66 கோடி அசுரர்கள் நின்றார்கள். அவர்களால கடைய முடியல, அவர்களால கடைய முடியல. 99 crore hands இல்ல into 2. நான் ஒருத்தருக்கு 2 கைன்னு வச்சிருந்தா. இந்த பக்கம் 33 கோடி அமரர்கள், இந்த பக்கம் 66 கோடி அசுரர்கள். இவர்கள் சேர்ந்து கடைய கீழே கூர்மாவதாரமாக திருமாலே இருக்க, அவர்களால முடியலைங்கும் போது அவர்களை அகலச் சொல்லிவிட்டு நான் ஒருவனே கடைந்தேனே தயிரென கடைந்து. இத கடையிறது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு ஏதோ
அப்படி சாதாரணமா மோர் கடைவது போல, தயிர் கடைவது போல வாசல் அந்த கூடையை தூக்கி கொண்டு மோர்க்காரி போவாளே, அவ எவ்வளவு சுலபமா அந்த மோரை கடைவாள். அதுபோல கடைந்து அவர்க்கு அமுதம் தந்தது மறக்கலாவது. தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து வந்தா கூட அவர்களுடைய அந்த வீரம், த ஹோல் அப்படிங்கிற அந்த கலெக்டிவ் வீரம் என்னுடைய ஒருவனின் வீரத்திற்கு எதிராக நிற்க முடியாது. என்னமோ பெருசா கூட்டுன்னு சொல்றியே, துணைக்கு யாரோ வந்திருக்கிறார்கள்னு சொல்றியே, என்ன வந்திருக்க முடியும் துணைக்கு? 3 லோகங்களும் சேர்ந்து வந்தாலும் எனக்கு நிகராக யார் இருக்க முடியும்? துணை வந்திருக்கிறார்கள்னு அவ சொன்னா. யாருன்னு கேட்கல. யார் துணையாக வந்திருக்கிறார்கள்னு கேட்கல. துணை இருக்கா அவனுக்கு அப்படின்னு கேட்கல. தன்னுடைய வீரத்துல எவ்வளவு இருமாப்பு. யார் வந்தாலும் சரி, 7, 14 லோகமே வந்தாலும் சரி, என்னுடைய வீரம் பெருசு. மற்ற எந்த விஷயத்தையும் அவன் பார்க்கல. He had closed his eyes to the external world. தன்னை சுற்றி இருக்கிற எதையும் அவன் பார்க்கல. தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் பலசாலிகளா, அவர்களுக்கு துணைவர்கள் வந்திருக்கிறார்களா பார்க்கல. என்னோட பலம். He closed his eyes to the external world and he was awake only to himself. நான் எவ்வளவு பெரிய வீரன். தயிர் எனக் கடைந்து அவர்க்கு அமுதம் தந்தது மயில் இயல் குயில் மொழி மறக்கல் ஆவதோ. ஆற்றல் இல் அமரரும் அவுணர் யாவரும் தோற்றனர் எனையவர் சொல்லற் பாரரோ. கூற்றும் என் பெயர் சொலக் குலையும் ஆர் இனி மாற்றலர்க்கு ஆகி வந்து எதிரும் மாண்பினர். ஆற்றல் இல் அமரரும் அவுணர் யாவரும். அவர்களுக்கு ஆற்றலே இல்லை அப்படின்னு தானே சொல்லுவார்கள். உண்மை அதுதானே. ஆற்றலில் அமரரும் அவுணர் யாவரும் தோற்றனர். என்னுடைய ஆற்றலுக்கு எதிராக அந்த வீரமே இல்லாத தேவர்களும் அசுரர்களும், வீரம் இல்லவே இல்லை, தேவர்களுக்கும் இல்லை அசுரர்களுக்கும் இல்லை, அவர்கள் தோற்று போனார்கள். தோற்று போய் என்னிடத்தில் தோற்று போனார்கள். எனையவர் சொல்லற் பாலரோ. இதுக்கு மேல அவர்களுக்கு என்னை எதிர்க்கிறதுக்கு தைரியம் இருக்கா? என்னை எதிர்ப்பேன் அவர்களால வார்த்தையால சொல்ல முடியுமா? அவர்கள் மாத்திரமல்ல, எனையவர் சொல்லற்பாலரோ அப்படிங்கும் போது 2 குரூப், அமரர்கள் அவுணர்கள், அவர்களால முடியல. அப்ப இந்த 2 குரூப் இல்லாம 3ஆவதா எந்த குரூப்பாவது இருந்தா கூட அவர்கள் என்னை எதிர்ப்பவர்கள் அப்படின்னு சொல்லிட முடியுமா? அமரர்களால என்னை எதிர்க்க முடியாது, அவுணர்களால எதிர்க்க முடியாது. அப்ப 3ஆவது குரூப்பால என்னை எதிர்க்க முடியும்னு சொல்லிட முடியுமா? எனையவர் சொல்லற்பாலரோ கூற்றும் என் பெயர் சொலக் குலையும். யமன் இருக்கானே, அவன் கூட என் பேரை கேட்டான்னா பயந்து போவான். கூற்றும் என் பெயர் சொலக் குலையும் ஆர் இனி மாற்றலர்க்கு ஆகி வந்து எதிரும் அன்பினார். இனிமே என்னை எதிர்க்க போறேன்னு யார் வரப்போகிறார்கள்? என்னுடைய பகைவனுக்கு துணையாக யார் வரப்போகிறார்கள்? மாற்றலர்க்கு ஆகி வந்து, மாற்றலர் என்னுடைய பகைவன், அந்த பகைவனுக்கு யாரோ துணையாகி வந்து என்னை யார் எதிர்க்க போகிறார்கள்? யாருக்கும் அந்த தைரியம் கிடையாது. நான் சொல்கிறேன் பார், கேட்டுக்கொள், என்னை யாரும் எதிர்க்க மாட்டார்கள். I have evidence that no one wants to oppose me. அப்படி சொல்லல. I have evidence that so far no one has opposed me. No one wants to oppose illa. No one has so far opposed me. And I have evidence for that. என்று காட்டுகிறார். பேதையர் எதிர்குவர் எனினும் பெற்றுள ஊதிய வரங்களும், பெற்று உடை ஊதிய வரங்களும் உரமும் உள்ளதில் பாதியும் என்னதால் பகைப்பது எங்கனம் நீ துயர் ஒழிக என நின்று கூறினான். அப்படியே எந்த முட்டாளாவது என்னை பத்தி தெரியாம என்னை எதிர்க்கிறேன்னு சொன்னா கூட, பேதையர் அறிவில்லாதவர்கள், பேதமைத்தன்மை கொண்டவர்கள் என்னை எதிர்த்து வந்தார்கள் என்றாலும் பெற்றுடை ஊதிய வரங்கள், என்னிடத்தில் இருக்கக்கூடிய வரங்கள், உரம் என்னுடைய வீரம், உள்ளதில் பாதியும் என்னதான், அவர்களிடத்தில் உள்ளது பாதி என்னுடையது.
இதை வேற விதமாகவும் இந்த காம்பினேஷனை போடலாம். அவர்கள் பெற்றுள்ள வரங்களும் அவர்களுடைய வீரமும் உள்ளதில் பாதி என்னுடையது. நான் பெற்றுள்ள வரங்களும் என்னுடைய வீரமும் அவர்களுடைய வீரத்தில் பாதியும் என்னது என்றும் பிரிக்கலாம். அவர்கள் பெற்றுள்ள வரங்களும் அவர்களுடைய வீரமும் உள்ளதில் பாதி என்னுடையது என்று சொல்லலாம். பகைப்பது எங்கனம் நீ துயர் ஒழிக என நின்று கூறினான். வாலி எதிரில் நிற்கக்கூடியவர்களின் பலத்தை பாதி பெற்று விடுவான் என்பது வாலியை பற்றி வழக்கமாக சொல்லக்கூடிய செய்தி. கிட்டுவார் பொறக்கிடக்கின் அதில் பாதி இவனுக்கு வரும் என்று ஏற்கனவே அவனை பற்றி பார்த்திருக்கிறோம். பாதி பலம் அவனுக்கு வந்துவிடும். எதிரில் யார் நின்று சண்டை போட்டாலும் அவர்களுடைய பலத்தில் பாதி பலம் அவனுக்கு வந்துவிடும். இப்ப அவனே சொல்றான், பெற்றுடை ஊதிய வரங்களும் உரமும் உள்ளதில் பாதியும் என்னது? என்னை எதிர்த்து யார் சண்டை போட்டாலும் அதுல பாதி எனக்கு வந்துரும். பகைப்பது எங்கனம் நீ துயர் ஒழிக என நின்று கூறினான். இதுல யார் என்னை எதிர்த்து சண்டை போட முடியும்? எதற்காக நீ இப்போது அச்சப்படுகிறாய் என்று அவன் கூறுகிறான். அன்னது கேட்டவள், அரச, ஆயவர்க்கு இன் உயிர் நட்பு அமைந்து இராமன் என்பவன் உன் உயிர் கோடலுக்கு உடன் வந்தான். அரசரே, மன்னித்து விடுங்கள். சுக்ரீவனுக்கு, ஆயவர்க்கு, அவனுக்கு, சுக்ரீவனுக்கு இன்னுயிர் நட்பாக ஒருவன் அமைந்தது ராமன் என்று பெயர் கொண்டவன். உன்னுடைய உயிரை எடுப்பதற்காக அவன் உடன் வந்திருக்கிறான் என துண்ணிய அன்பினர் சொல்லினார் என்றாள். எனக்கு யார் சொன்னார்கள்னா, நம்மீது அன்பு வைத்தவர்கள் சொன்னார்கள். துண்ணிய அன்பினர், நம் மீது, நம்முடைய அரசின் மீது, நம்முடைய கூட்டத்தின் மீது அன்பு வைத்தவர்கள், அவனுக்கு துணையாக இன்னுயிர் நட்பாக ஒருவன் வந்திருக்கிறான், அவனுக்கு ராமன் என்று பெயர் என்றும், அந்த ராமன் உன்னுடைய உயிரை எடுக்கப் போவதாக சொல்லி இருக்கிறான் என்றும் எனக்கு சொன்னார்கள். இந்த இடத்துல கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டி இருக்கிறது. வாலி பெரிய வீரன், வாலி பெரிய அரசன். ஒரு அரசன் கிட்ட இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் இருக்கும். அந்த அரசனுக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் சர்வீஸை சேர்ந்தவர்கள், அவனுடைய துப்பு துலக்கக்கூடிய அணியை சேர்ந்தவர்கள், அவனுடைய ஒற்றர் படையினர் வந்து செய்தியை சொல்லி இருப்பார்கள். ஆனால் இதை பார்க்கும்போது, இந்த காட்சியை பார்க்கும்போது வாலி அப்படி எந்த செய்தியையும் பெற்றதாக தெரியவில்லை. சுக்ரீவனுக்கு துணை வந்திருக்கிறார்கள். சுக்ரீவனும் ராமனும் வெளியில நடந்தது. ராமனுடைய கணைகள் மராமரங்களை துளைத்தது. ராமனோ லக்ஷ்மணனோ அந்த பக்கமாக நடந்தது. லக்ஷ்மணனுடைய கால் பெருவிரல் அப்படி எத்தி துந்துபி உடம்ப தூக்கி போட்டது. இதெல்லாம் அவனுடைய சுற்றில் நடக்கக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் வாலிக்கு தெரியல. வாலியினுடைய துப்பு துலக்குபவர்கள் எப்படி இருந்திருக்கணும்? இந்த செய்திகளை போய் சொல்லி இருந்திருக்கணும் இல்லையா? ராஜா, அந்த இடத்துல இந்த மாதிரி நடந்தது. In close proximity to Kishkinda. Not only in close proximity. இத்தனை நாள் அந்த சடலம், துந்துபி சடலம், சுக்ரீவன் போய் அங்க ஒளிஞ்சுக்கிறதுக்கு முன்னாலேந்து இருக்கு. இத்தனை நாளா அதை தூக்கி போடுறதுக்கான தைரியம் யாருக்கும் வரல. இப்போ ஒருத்தன் வந்தான், காலால எத்தி தள்ளினா அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு சஸ்பீஷியஸ் மூவ்மெண்ட். சஸ்பீஷியஸ் ஃப்ரம் தேர் பெர்ஸ்பெக்டிவ். உங்களுடைய வீரத்தை செக் பண்ற மாதிரி, இல்ல உங்களுடைய வீரத்தை உரசி பார்ப்பது மாதிரி இரண்டு சம்பவங்கள் அங்கே நடந்து விட்டன. நீங்கள் வழக்கமாக போய் போய் அம்பு போட்டு பார்க்கக்கூடிய அந்த மராமரங்களை ஒருவன் துளைத்திருக்கிறான். இதெல்லாம் அவனுடைய ஒற்றர் படை கண்டுபிடிச்சு சொல்லி இருந்திருக்கணும் இல்லையா? ஆனா அந்த ஒற்றர் படை இதெல்லாம் சொன்னதா தெரியல. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும். ஒற்றர் படை சரியாக செயல்படவில்லையோ? ஒற்றர் படை ஒருவேளை வாலியை விரும்பவில்லையா? அந்த ஒற்றர் படை சுக்ரீவனுக்கு கையாட்களா? இல்லை,
சுக்ரீவன் பாவம் என்று ஒற்றற்படை நினைத்ததா? அதனால இவனுக்கு சொல்லவில்லையா? அந்த ஒற்றற்படை மேல குறை சொல்ற மாதிரி கூட இல்ல. இப்போ ஒற்றற்படை சரியா வேலை செய்யலன்னு சொல்ல முடியல. ஏன் தெரியுமா? தாரைக்கு அந்த செய்தி போயிருக்கு. தாரைக்கு யார் சொன்னார்கள்? வந்திருப்பவன் ராமன், ராமன் அவனோடு துணையாக இருக்கிறான்ங்கிற செய்தி எல்லாம் யார் சொல்லி இருந்திருக்க முடியும்? அந்த ஒற்றற்படையை சேர்ந்தவர்கள் தான் சொல்லி இருந்திருக்கணும். அரசிக்கு செய்தி கிடைத்திருக்கிறது, அரசனுக்கு கிடைக்கவில்லை. அரசிக்கு செய்தி கிடைத்திருந்தால் அரசி அரசனிடத்தில் சொல்லி இருக்க வேண்டாமா? why did she hide என்று கேட்கலாம். அவள் மறைத்தாளா, அல்லது அவள் சொல்லி அவன் கேட்டுக்கொள்ளக்கூடிய நிலையில் இல்லையா? ஒற்றர்களே சொல்லி இருந்திருக்கணும். ஒற்றர்கள் சொல்லுவதற்கு அவன் அனுமதி கொடுத்தானா? ஒற்றர்கள் வந்து சொல்ல முடிந்ததா? அப்படி ஒருவேளை ஒற்றர்கள் அவனை நெருங்க முடியவில்லைன்னா அரசிக்கு தெரிஞ்சிருக்கே, அரசியாவது போய் சொல்லி இருக்க வேண்டாமா? எப்படி நாம கற்பனை பண்ண முடிகிறது? கற்பனைனா மியர் இமேஜினேஷன் இல்ல. லெட் அஸ் விஷுவலைஸ் தி சிச்சுவேஷன். அந்த ஒற்றர்கள் வந்து அரசிகிட்டையாவது சொல்லி, அம்மா அரசர்கிட்ட சொல்லுங்கள். அரசிக்கு தெரிகிறது. ஆனால் அரசியால் அரசனை நெருங்க முடியவில்லை. காரணம், அவன் மகா கோபக்காரன். அவன்கிட்ட போய் சொல்ல முடியல. இப்பதான் அவளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது. இப்போது சொல்கிறாள். என்ன பொருள்? அவன் தூங்கிக் கொண்டிருந்தான். தன்னை சுற்றிலும் நடப்பதை கவனிக்காமல் தூங்கிக் கொண்டிருந்தான். அதனாலதான் எடுத்த எடுப்பிலேயே அவன் பார்க்கடல் மாதிரி படுத்திருந்தான். அவன் படுத்திருந்தான், அவன் தூங்கிக் கொண்டிருந்தான். அரசன் இப்படி தூங்கிக் கொண்டிருக்கலாமா? தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அந்த அரசன் தெரிந்து கொள்ள வேண்டாமா? அரசி வரைக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் அவன்கிட்ட பெர்கலேட் ஆகலைன்னு சொன்னா, அந்த இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல அவன் பார்ட்டிஷன் போட்டிருக்கான். ஒண்ணு தூக்கம், இல்லை கோபம். இந்த இரண்டும் இருப்பதனால் அவனிடத்தில் அந்த செய்தி போக முடியவில்லை. ஆயவர்க்கு இன்னுயிர் நட்பு அமைந்து ராமன் என்பவன் உன் உயிர் கோடலுக்கு உடன் வந்தான் என துண்ணிய அன்பினர் சொல்லினார். உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அவன் கேட்கறதுக்கு முன்னால அவளே சொல்லிட்டா, நம் மீது அன்பு வைத்தவர்கள் எனக்கு சொன்னார்கள். இப்ப எப்படி ரியாக்ட் பண்றான் பாருங்கள். அங்கேதான் வாலி. சிறியன சிந்தியாதான் அவனை பத்தி கவி சக்கரவர்த்தி சொல்லுவார். பெட்டி திங்ஸ நினைக்க மாட்டான். சிறியன சிந்தியாதான். உழைத்தவள் இரு வினைக்கு ஊறு காண்கிலாது அழைத்து அயர் உலகினுக்கு அறத்தின் ஆறியலாம் இழைத்தவர்க்கு இயல்பு அல இயம்பி என் செய்தாய் பிழைத்தனை பாவி உன் பெண்மையால் என்று. நீ பெண்கிறதுனால சும்மா விடுற. என்ன சொன்ன? ராமனை பத்தியா சொன்ன? ராமனை பத்தி என்ன சொல்றதுன்னு உனக்கு புரியல? நீ பெண் என்பதனால் பிழைத்து போ, உன்னை விடுகிறேன். இல்லை என்றால் கொன்று இருப்பேன். பிழைத்தனை பாவி உன் பெண்மையா. என்ன சொன்ன அவனை பத்தி? உழைத்தவள் இரு வினைக்கு ஊறு காண்கிலாது. அப்படியே இந்த உயிர்களை உலை உறச் செய்யக்கூடிய, போட்டு பிசைந்து கசக்கக்கூடிய வினைகள், அது நல்வினையாக இருந்தாலும் சரி, தீவினையாக இருந்தாலும் சரி, அந்த நல்வினையும் தீவினையும் எங்களை போட்டு அப்படியே கசக்கி பிடிகின்றன. அந்த வினைகளுக்கு எல்லை எங்களால பார்க்க முடியல. இப்ப எங்களுக்குங்கிறதெல்லாம் வாலி சொல்றாங்கிறத விட உயிர்கள்னு எடுத்துக்கணும். இந்த ஜீவன்களுக்கு வாலி இஸ் நவ் ஸ்பீக்கிங் ஆஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ்னு வச்சுக்கணும். இந்த ஜீவன்களுக்கு வினைகள், கர்ம வினைகள், நல்வினை, தீவினை, இந்த இரண்டு வினைகளுக்கும் எங்களால ஊறு காண முடியல, எல்லை காண முடியல. அப்படி எல்லை காண முடியாத இந்த வினைகளுக்கு கலங்கி போய் பார்க்க முடியலையே, எல்லை இந்த வினையை விட்டு எங்களால் போக முடியவில்லையே, இந்த வினையை எங்களால் தீர்க்க முடியவில்லையேன்னு தவித்து, ஐயோ நாங்க என்ன பண்ணுவோம் பகவானே என்று அழைத்து, அந்த தெய்வத்தை அழைத்து அயர்ந்து போகிற இந்த உலகம். இந்த உலகம் எப்படிப்பட்டது? ஜீவாத்மாக்கள் நிறைந்த இந்த உலகம் அயர்ந்து போகிறது. அயர்ந்து போய் அவனை கலங்கி போய் அழைக்கிறது. அப்படி கலங்குவதற்கு என்ன காரணம்? இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவாத்மாக்களின் வினை துன்பங்கள். அப்படி கலங்கி போய் அழைக்கக்கூடிய இந்த உலகத்திற்கு, தன்னால் இந்த உலகத்திற்கு தீர்வு கண்டுகொள்ள முடியாது.
இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவாத்மாக்கள் தவிக்கின்றன. இவற்றுக்கு தீர்வு சொல்லுவதற்கு மாத்திரமல்ல, அறத்தின் ஆறியலாம் இழைத்தவர்க்கு, இந்த ஜீவாத்மாக்களுக்கு, இந்த உலகத்துக்கு அழுது புரண்டு கலங்கி நிற்கக்கூடிய இந்த ஜீவாத்மாக்களுக்கு தர்மத்தின் வழியை சொல்லுவதற்காக வந்தவன், அறத்தின் ஆறியலாம் இழைத்தவர்க்கு இயல்பு அல இயம்பியன் செய்தாய். தர்மத்தை சொல்லுவதற்காக வந்தவன் இருக்கானே, அவனை பத்தி சொல்லாததெல்லாம் சொல்றியே, அவனுடைய இயல்பு இல்லாததெல்லாம் சொல்றியே, நியாயமா? அவன் தர்மத்தை காட்ட வந்தவன். அப்படி தர்மத்தை காட்ட வந்தவனுக்கு என்னென்னமோ சொல்றியே. தர்மத்தை காட்ட வந்தவனுக்கு தர்மம் தான் இயல்பு. அவனுடைய இன்ஹெரண்ட் குவாலிட்டி என்னன்னா தர்மம். அந்த தர்மத்துக்கு அப்பாற்பட்டு சொல்கிறாய் இயல்பு அல இயம்பி. அவனுடைய இன்ஹரண்ட் தர்மத்திற்கு அப்பாற்பட்டதை எல்லாம் சொல்கிறாயே, என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய்? அவனை பற்றி இப்படி குறை சொன்னாயே, பாவி, பெண்மையால் பிழைத்து போனாய். பிழைத்தனைன்னு சொல்லும் போது ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒண்ணு பிழைத்து போன அர்த்தம், இன்னொன்னு பிழை செய்தனை. நீ பெண் சரியா கூட சிந்திச்சு பார்க்கல. ஒரு பெண் இப்படித்தான் சிந்திப்பா. பெண்ணுக்கு சரியான சிந்தனை இல்லை. பெண்ணை பற்றி அவ்வளவு உயர்வான எண்ணங்களை வாலி கொண்டிருந்ததாக தெரியவில்லை. எனவே பெண் என்பவள் சரியாக சிந்திக்க மாட்டாள். பெண்ணுக்கு சிந்தனா சக்தி குறைவு, பெண்ணுக்கு துல்லியமாக எடை போடுவது குறைவு என்று நினைத்த வாலி, பெண் என்பதனால் பிழைத்தனை, நீ பிழை செய்தாய், ஏனென்றால் நீ பெண். பிழைத்தனை பாவி, உன் பெண்மையால். ராமனை பத்தியா குறை சொல்ற? அப்ப ராமன் மேல எவ்வளவு நம்பிக்கை. ராமன் யாரு? தவித்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திற்கு நல்ல பாதையை காட்ட வந்தவன். ராமாயணம்னு சொல்றமே, ராம அயனம், ராமனுடைய பாதை அப்படின்னு தானே பொருள். இந்த உலகத்திற்கு நல்ல பாதையை காட்ட வந்தவன், அறத்தின் ஆறு எல்லாம் இழைத்தவர்க்கு. நல்ல பாதையை காட்ட வந்த ராமனை பற்றி இப்படியெல்லாம் பேசுகிறாயே, நியாயமா? ஒரு பெண், அதனால இப்படியெல்லாம் பேசிவிட்டாய் என்று சொல்கிற வாலி, இருமையும் நோக்குறும் இயல்பினார்க்கு இது பெருமையோ? இங்கு இதில் பெறுவது என் கொலோ? அருமையின் நின்று உயிர் அளிக்கும் ஆருடை தருமமே தவிர்க்குமோ தன்னைத்தானரோ? இருமையும் நோக்குறும் இயல்பினார்க்கு இது பெருமையோ? இம்மை மறுமை இரண்டையும் பார்க்கக்கூடிய தன்மை கொண்ட ராமன். அவனுக்கு இந்த ஒரு டெம்பரரி வெற்றி, எனக்கும் என் தம்பிக்கும் நடுவுல வந்து சண்டை போடுறதுங்கிற ஒரு டெம்பரரி வெற்றி, அது அவனுக்கு பெருமையாகி விடுமா? இருமையும் நோக்குறும் இம்மை மறுமை என்கிற இரு நிலையிலேயும், முன்னால சொன்ன பாட்டை இங்க சேர்த்துக்கணும். இன்பம் துன்பம் இவற்றை கடந்து, நல்வினை தீவினை இவற்றை கடந்து எப்போதும் தர்மத்தை சொல்லக்கூடிய ஒருவன், அந்த தர்மத்தின் வழியை காட்டக்கூடிய ஒருவனுக்கு இம்மை மறுமை, இந்த இம்மையிலும் மறுமையிலும் வரக்கூடிய துன்பக் கடல்களை பற்றி ஒரு எண்ணம் உண்டா? அவன் எப்போதும் தர்மத்தின் வழியில் நிற்கக்கூடியவன் தானே. இருமையும் நோக்குறும் இயல்பினார்க்கு இது பெருமையோ? ஏதோ தற்காலிகமாக கிடைக்கக்கூடிய ஏதோ ஒன்றுக்காக அவன் இப்படி செய்து விடுவானா? இங்கு இதில் பெறுவது என் கொலோ? அவனுக்கு இதுல என்ன பெரிய லாபம் கிடைக்கும்? எனக்கும் என் தம்பிக்கு நடுவுல வரதுனாலயோ, இல்லை எனக்கு துணையாக என் தம்பிக்கு துணையாக இருப்பதனால அவனுக்கு என்ன லாபம் கிடைக்கும்? அவன் இந்த உலகத்திற்கு தர்மத்தை சொல்ல வந்தவன். இந்த பிறவி அடுத்த பிறவி இதுல கிடைக்கக்கூடிய, அல்லது எந்த பிறவியாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், இதில் கிடைக்கக்கூடிய துன்பங்கள், இந்த துன்பங்களுக்கு அவன் நல்ல வழியை காட்ட வந்திருக்கிறான். அவனுக்கு இந்த இன்ப துன்பம் இதுக்குள்ளேயே அவன் உழல போகிறான். இது பெருமையோ? இங்கு இதில் பெறுவது என் கொள்ளும்? அவனுக்கு என்ன கிடைக்கும் இதனால? வாட் வில் ஹி அச்சீவ்? எனக்கோ என்னுடைய தம்பிக்கோ தோழனாக இருப்பதில் அவனுக்கு என்ன பெருசா பெருமை கிடைத்து விட முடியும்? அருமையில் நின்று உயிர் அளிக்கும் ஆருடை தருமமே தவிர்க்குமோ? உயர்வாக நின்று இந்த ஜீவன்களுக்கு உயர்வை தரக்கூடிய தர்மத்தை அவன் தவிர்த்து விடுவானா? உயிரளிக்கும் ஆருடை தர்மமே தவிர்க்குமோ? உயிர்களை எல்லாம் காக்க வேண்டிய அவன் தர்மத்தை விட்டு விடுவானா?
அவனுக்கு என்ன கிடைக்கும் இதனால்? இங்கு இருக்கக்கூடிய இந்த சண்டையில் அவன் குறுக்கே வருவதனால் அவனுக்கு என்ன லாபம் கிடைத்து விட முடியும்? அந்த லாபத்தை வைத்துக் கொண்டு அவனுக்கு என்ன பெரிய பெருமையா கிடைக்கும்? இல்லையே. அவன் தர்மத்தை விட்டு விடுவானா? அவன்தானே தர்மம். அந்த தர்மம் தன்னையே அழித்துக் கொள்ளுமா? தர்மமே தவிர்க்குமோ தன்னைத்தான். தர்மம் வந்து நிக்கிறது. அந்த தர்மம் தன்னை விட்டு விட்டு வேறு எதிலாவது வந்து கலந்து விடுமா? அவனே தர்மம் தானே. ராமன் மீது எத்தகைய நம்பிக்கையை வாலி வைத்திருக்கிறான். இதுவரைக்கும் ராமனை நேரடியாக அவன்தான் தர்மம் என்று யாரும் அடையாளம் கண்டதாக தெரியவில்லை. ராமம்தான் தர்மம் என்றும் தர்மம்தான் ராமனாக வந்திருக்கிறது என்றும் யாரும் இதுவரைக்கும் அடையாளம் தெரிந்து சொன்னவர்கள் இல்லை. வசிஷ்டர் ஓரளவுக்கு புரிந்து கொண்டார், விஸ்வாமித்திரர் ஓரளவுக்கு தெரிந்து கொண்டார். ஆனால் முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு எதிர்நிலையில் இருக்கக்கூடியவன் இவன்தான் தர்மம் என்று பேசுகிறான். உயிரளிக்கும் ஆருடை தர்மமே தவிர்க்குமோ தன்னைத்தான். தன்னையே அந்த தர்மம் விட்டு விடுமா? அவன் தர்மம் அல்லவா? அவனை பற்றி என்னவெல்லாம் பேசுகிறாய் என்று கோபப்படுகிறான். ஏற்ற பேர் உலகு எல்லாம் எய்தி ஈன்றவள் மாற்றவள் ஏவ மற்ற அவள் தன் மைந்தனுக்கு ஆற்ற அரும் உவகையால் அளித்த ஐயனை போற்றலை இன்னன புகழல் பாலையோ. அவனுக்குன்னு இருந்த நாடு, தசரத ராஜா அவனுக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லி கொடுத்த நாடு. ஆனால் அந்த நாட்டை ஈன்றவள் மாற்றவள் ஏவ, அவனுடைய மாற்றாந்தாயான கைகேயி சொல்ல அதை அவள் தன் மைந்தனுக்கு ஆற்ற அரும் உவகையால் அளித்தவன். எல்லை காண முடியாத சந்தோஷத்துல பரதனுக்கு அந்த நாட்டை கொடுத்தவன். வேற வழி இல்லையேன்னு கொடுக்கறது இல்லை. சில பேர் கொடுப்பார்கள், யாருக்காவது கொடுப்பார்கள். கொடுக்கும்போது வேற வழி இல்லை, கொடுத்துதான் தீர வேண்டியிருக்கு. கொடுக்கலன்னா எனக்கு கஷ்டம் வரும். கொடுக்கலன்னா என்ன பண்றது? வேற வழி இல்லை, கொடுத்து தீர வேண்டி இருக்கு. கொடுக்கலன்னா என்னை யாராவது தர குறைவாக நினைப்பார்கள். கொடுக்கலன்னா என்னுடைய கௌரவம் குறைந்து போய்விடும். கொடுக்கலன்னா என்ன டாக்ஸ்ல பிடித்து விடுவார்கள். அதனால கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? ஆனால் கொடுக்கும்போது, தன்னுடைய ராஜ்யத்தை கொடுக்கும்போது ஆற்ற அரும் உவகையால் அளித்த ஐயன். உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா தாரை? பட்டாபிஷேகம்னு சொன்னார்கள், அடுத்த நாள் அவனுக்கு பட்டாபிஷேகம் இல்லைன்னு சொன்னார்கள். சந்தோஷமாக தன்னுடைய ராஜ்யத்தை பரதனுக்கு கொடுத்து விட்டு வந்தானே, அவனை பற்றி, அவனை போற்றி பேசாமல் இப்படியெல்லாம் பேசுகிறாயா? என்ன நினைத்து கொண்டு பேசுகிறாய்? என்ன தெரிகிறது? வாலிக்கு அயோத்தியில் நடந்த அத்தனை விஷயங்களும் தெரிந்திருக்கின்றன. ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு சொன்னது தெரிஞ்சிருக்கு. கைகேயி இரவோடு இரவாக மாற்றியது தெரிஞ்சிருக்கு. என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனன் பெற்றதன்றோன்னு மகிழ்ச்சியோடு ராமன் புறப்பட்டான் என்பது தெரிஞ்சிருக்கு. அந்த பரதன் பின்னாலேயே வந்து சித்திரகூடத்தில் ராமனை திரும்பி வரும்படி கேட்டான் என்பதும், இல்லை நீயே எனக்கு பதிலாக அந்த ராஜ்யத்தை நடத்து என்று கொடுத்தான் என்பதும், இதையெல்லாம் மகிழ்ச்சியாக ராமன் செய்தான் என்பதும் தெரிஞ்சிருக்கு. அவள் தன் மைந்தனுக்கு ஆற்ற அரும் உவகையால் அளித்த ஐயனை போற்றலை. இதெல்லாம் வாலிக்கு தெரிஞ்சிருக்கு. ராமனை பற்றி எவ்வளவு நம்பிக்கை! இவ்வளவெல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டு அந்த ராமனை பத்தி இப்படி எல்லாம் சொல்றியே, என்னென்ன புகழற்பாலையும் இந்த மாதிரி எல்லாம் பேசுற, என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய்? நின்ற பேர் உலகு எல்லாம் நெருக்கி நேரினும் வென்றி வெஞ்சிலை அலால் பிரிது வேண்டுமோ? உனக்கு அந்த ராமனை பத்தி என்ன தெரியும்? நின்ற பேர் உலகு எல்லாம் நெருக்கி நேரினும், இந்த 7-14 லோகமும் அப்படி நெருக்கி ஒன்றாக சேர்ந்து அவனுக்கு எதிராக நின்றால் கூட அந்த ஒரு வில் அவனுக்கு போதும். வென்றி வெறும் சிலை வெஞ்சிலை அலால் பிரிது வேண்டுமோ?
அந்த ஒரு சிலை வில் அவனுக்கு போதாதா? தன் துணை ஒருவரும் தன்னில் வேறு இயலான் புன்தொழில் புறங்கொடு புணரும் நட்பானோ. தன் துணை ஒருவரும், அவனுக்கு துணைவன் ஒருத்தன் தேவையே இல்லை. ஏன்னா அவனே எல்லாருக்கும் துணைவன். அவனுக்கு துணையாக ஒருவன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தன்னில் வேறு இயலான். உலகத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம், தர்மம் எல்லாம் அவனை தாண்டி வேறு இல்லை. அப்படிப்பட்டவன் ஒரு குரங்கோட வந்து சேர்ந்து கொள்வான்னு நினைக்கிறியா? அவனுக்கு துணைவனாகவோ அவனுக்கு கூட வேலை செய்யக்கூடியவனாகவோ ஒருவன் தேவையில்லை. தன்னில் வேறு இல்லான். தன் நிகர் இல்லாத தலைவன் அர்த்தம். தன்னில் வேறு, இவன் ஒருத்தன் இருக்கான், இவனை மாதிரி இன்னொருத்தன் அப்படின்னு ஓமை சொல்றமா இல்லையா? அந்த மாதிரி இவனுக்கு யாரையும் நிகராக சொல்ல முடியாது. தனக்கு நிகர் தானே என்று இருக்கக்கூடியவன் தன்னில் வேறு இலான். தன் துணை ஒருவரும் தன்னில் வேறு இலான் புன்தொழில் குரங்கொடு புணரும் நட்பனோ. ஒரு குரங்கோடையா அவன் நட்பு செய்து கொள்வான்னு நினைக்கிற? இந்த ராமன் உலகத்திற்கு வழிகாட்ட வந்தவன். இரு வினையும் தாக்க அந்த வினை கர்மாக்களால் துவண்டு போயிருக்கக்கூடிய உலகம் அழைத்த போது, ஆதி மூலமேனு கூப்பிட்ட போது ஓடி வந்த தர்மமாக வந்தவன். அவன் தர்மத்தையே துணை கொண்டவன். தனக்கு நிகர் தானே என்பவன். அவனுக்கு வேறு யாரும் உதவி தேவையில்லை. அவன் மனிதனாக பிறந்து தசரதன் மகனாக வளர்ந்த போது அவனுக்கு பட்டம் என்று சொன்னார்கள், சிரித்தான். அடுத்த நாள் காலையில் அவனுக்கு பட்டம் இல்லை என்று சொன்னார்கள், அப்போதும் சிரித்தான். பரதன் அரசை ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னார்கள், அதற்கும் சிரித்தான். திரும்ப அழைத்து கொண்டு போக பரதன் வந்தபோது சிரித்துக்கொண்டே அவனிடத்தில் ராஜ்யத்தை கொடுத்தானே, அப்படிப்பட்டவன் தர்மத்தின் தர்மமாக நிற்கக்கூடிய அவன் இந்த குரங்கோடெல்லாம் நட்பு வைத்துக் கொள்வான்னு சொல்றியே. இந்த குரங்கு இனம் என்ன பெரிய இனமா? தம்பியர் அல்லது தனக்கு வேர் உயிர் இம்பரின் இலது என எண்ணி எய்ந்தவன். இவ்வளவு நேரம் வாலி பேசினது பெருசு இல்ல, இப்ப பேசுகிறாங்க. இவ்வளவு நேரம் அவன் சொன்னது கூட ராமன் தர்மத்தின் அடையாளம், ராமன் தன்னுடைய தம்பிக்கு ராஜ்யத்தை கொடுத்தவன், ராமன் தனக்கு நிகர் ஒருவர் இல்லாதவன், இதெல்லாம் தான். இப்ப என்ன சொல்றான் தெரியுமா? தம்பியர் அல்லது தனக்கு வேறு உயிர் இம்பரின் இலது என எண்ணி எய்ந்தவன். எம்பியும் யானும் உற்று எதிர்ந்த போரினில் அம்பிடை தொடுக்குமோ அருளின் நாடியான். தனக்கு உயிரே தம்பிகள்னு நினைச்சவன், தனக்கு வேறு உயிர் இம்பரின் இலது. இந்த பூமியில வந்து பிறந்த உடனே தம்பிகள், ஏன்னா அங்க இருக்கும்போது தம்பி அந்த உறவெல்லாம் இல்ல, தேவாதி தேவனாக இருக்கும்போது. ஆனால் இந்த இம்பர் லோகம், இம்பர் லோகம்ங்கிறது இந்த லோகம் பூலோகம், உம்பர் லோகம்ங்கிறது வானுலகம். இந்த பூமியில் வந்து பிறந்து வாழும்போது தனக்கு பிறந்த 3 தம்பிகள், பின் பிறந்த அந்த 3 தம்பிகள் தான் தனக்கு உயிர் என்று நினைக்கக்கூடியவன். தனக்கு வேறு உயிர் இம்பரின் இலது தம்பியர் அல்லாமல். அப்படி எண்ணி இருக்கக்கூடியவன், எனக்கும் என் தம்பிக்கும் நடுவுல சண்டை வந்தா அதுல வந்து அம்பு போடுவான்னு நினைக்கிறியா? அம்பிடை தொடுக்குமோ அருளின் ஆடியான். அவனுக்கு தம்பினா உசுருமா? தம்பிகளுக்காகவே வாழ்பவன். அவனுடைய உயிரே தம்பிகள் தான். அண்ணன் தம்பி உறவுன்னா அவனுக்கு என்னன்னு தெரியும். அந்த அண்ணன் தம்பி உறவுல நடுவுல வருவான்னு நினைக்கிறியா? நானும் என் தம்பியும் சண்டை போட்டா அந்த உறவுல நடுவுலையா வருவான்? எம்பியும் யானும் உற்று எதிர்ந்த போரினில் அம்பிடை தொடுக்குமோ அருளின் ஆழியான். அண்ணன் தம்பினா எவ்வளவு உயிர் தெரியுமா அவனுக்கு? அண்ணன் தம்பி உறவை அவன் எவ்வளவு பெருசா நினைக்கிறான் தெரியுமா? நாங்க அண்ணன் தம்பிகள், நாங்க சண்டை போட்டுக்கிட்டா அந்த உறவுல அவன் நடுவுல வருவானா? அவனுக்கு அண்ணன்னா தெரியும், தம்பினா தெரியும். அண்ணன் தம்பி ஒற்றுமையை பத்தி அவனுக்கு தெரியும். எம்பியும் யானும் உற்று எதிர்ந்த போரினில் அம்பிடை தொடுக்குமோ அருளின் நாடியன். ராமன் மேல முழுக்க 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 நம்பிக்கை வைத்தவாதி.
தனக்கும் தன்னுடைய தம்பிக்கும் நடக்கக்கூடிய அந்த சண்டையில் ராமன் வருவான் என்று எதிர்பார்க்காத வாலி. உயிருக்குயிரான மனைவி வந்து தடுத்த போது கூட அந்த மனைவியிடத்தில் கோபத்தை காட்டினானே தவிர ராமன் என்கிற பெயரை சொன்னவுடன் அப்படியே அடங்கி போய் அந்த ராமனை பற்றியா பேசுகிறாய் என்று மனைவியிடம் கோபப்பட்டவன், ராமனை பற்றி கோபப்படாமல் சிந்தித்தவன். ராமனை உயர்ந்த பீடத்தில் வைத்து பார்க்கக்கூடிய வாலி. அந்த ராமன் போய் இந்த சாதாரண விஷயங்கள்ல தலைய நுழைப்பானா? அந்த ராமன் எங்க 2 பேருக்கு நடுவுல வருவானா? அவன் எப்பேற்பட்டவன்? அவன் எவ்வளவு பெரிய தர்மவான்! உலகத்துல இருக்கக்கூடிய ஜீவன்கள் எல்லாம் எங்களுக்கு வழிகாட்டுன்னு கதரும் போது அந்த வழியை காட்டுவதற்கு வந்தவன் தானே ராமன். அந்த வழியை காட்டுவதற்கு வந்தவன் தானே. அப்படி வந்திருக்கிற ராமனை பத்தி இப்படியெல்லாம் பேசிட்டியே, அவனை பத்தி வாய் இப்படியெல்லாம் பேசலாமா? நீ பேசியது நியாயமா? ஒரு பெண் என்பதனால் உன்னை விடுகிறேன், இல்லை என்றால் உன்னை அழித்திருப்பேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ராமன் மீது நம்பிக்கை கொண்ட வாலி. இந்த வாலியவா ராமன் கொண்டான்? இப்ப புரிகிறதா ஏன் ராமாயணத்தை கற்றவர்கள், வாசித்தவர்கள், படித்தவர்கள், பாடியவர்கள் எல்லாம் ராமா வாலிய நீ கொண்டு இருக்கணுமா என்று கேட்கிறார்களே? அப்படி கேட்டதற்கான காரணம் இதுதான். ராமன் மீது பரிபூரண நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய வாலி. தன் மனைவி மீது இல்லாத நம்பிக்கை அவனுக்கு ராமன் மீது இருக்கிறது. அதனால தான் இந்த நம்பிக்கையை அழித்து விட்டாயே ராமா, இது நியாயமா? ஷேக்ஸ்பியரை படித்தவர்கள் எட்டு புரூட்டஸ் என்பார்களே, எட்டு ராமா. ராமா நீ கூடவா? உன்னை நம்பியவனை நீயே அழித்து விட்டாயா? உன்னை இப்படி நம்பினானே, இவ்வளவு தூரம் நம்பினானே, அவனை நீ அழிக்கலாமா என்பதுதானே ராமனை குற்றவாளி கூண்டில் ஏற்றி இன்று வரைக்கும் நாம் கேட்கக்கூடிய கேள்வி. வாலி எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறான். இருத்தி நீ இறை இவன் இமைப்புயல் காலையில் உருத்தவன் உயிர் குடித்து உடன் வந்தாரையும் கருத்து அழித்து எய்துவன் கலங்க. நீ இங்கே கொஞ்ச நேரம் இரு. இவன் இங்கே இறைன்னு சொன்னா சிறிது பொழுதுன்னு அர்த்தம். இருத்தி நீ இறை இவன் இமைப்புயல் காலையில் கண் எமைக்கிற நேரத்துல உருத்தவன் உயிர் கொடுத்து என்கிட்ட வந்து கோபப்பட்டானே, அவனோட உயிரை அப்படியே குடிச்சிட்டு உருத்தவன் உயிர் குடித்து உடன் வந்தாரையும் கருத்து அழித்து, அவன் கூட யாராவது வந்திருப்பாங்க அவனுக்கு துணைவர்கள்னா அவர்களுடைய கருத்தை அழித்து விட்டு, அவர்களை அழிப்பேன்னு சொல்லல, என்கிட்ட கோபப்பட்டு வந்தானே அந்த சுக்ரீவன், அவனுடைய உயிரை குடித்து விட்டு அவனுக்கு கூட வந்திருக்கக்கூடியவர்கள் மனசுல என்ன கருத்து இருக்கோ அந்த கருத்தை அழித்து விட்டு திரும்பி நான் வந்து விடுவேன், கலங்காமல் இரு. நான் திரும்பி உடனடியாக வந்து விடுவேன், கலங்காமல் இரு. விரை குழல் பின் விரை விளம்ப அஞ்சினாள். நறுமணம் மிக்க கூந்தலை கொண்ட அந்த தாரை இதற்கு பின் அவனிடத்தில் பேசுவதற்கு அச்சப்பட்டாள். இதை தொடர்ந்து வேறு ஏதாவது சொல்லுவதற்கு அச்சப்பட்டாள். அந்த அளவுக்கு அவன் கோபக்காரன். இவ்வளவு தூரம் அவள் பேசியதே பெருசு, பேச விட மாட்டான். ஆனா ராமன் மேல எவ்வளவு நம்பிக்கை. இதே சமயத்துல அவளிடத்தில் சொல்லிவிட்டு நீ இங்கேயே காத்து கொண்டிரு என்று சொல்லிவிட்டு அரண்மனையிலே இருந்து வேகமாக புறப்படுகிறான். வந்து அப்படி மலை மேல நிக்கிறான். ஒல்லை செருவேட்டு உயர் வன் புய ஓங்கல் உம்பர் எல்லைக்கும் அப்பால் இவர்கின்ற இரண்டினோடும் மல்லல் கிரியின் தலை வந்தனன் வாலி கீழ்பால் தொல்லை கிரியின் தலை தோற்றிய ஞாயிறு என்ன. அவகிட்ட சொன்னானா இல்லையா, கொஞ்ச நேரம் இங்கே இரு சொல்லிட்டு வேகமா வந்தான். ஒல்லை வேகமாக செருவேட்டு சண்டையை விரும்பி, செருனா சண்டை,
சென்று செய்யும் அப்படின்னு ஆண்டாள் பாடுவாளா இல்லையா? அந்த சண்டையை விரும்பி உயர்வன் புய ஓங்கல், அவனுடைய அந்த வலிமையான புஜங்கள், தோள்கள், அந்த 2 தோள்களும் எப்படின்னா ஓங்கல் மலை மாதிரி இருக்கிற தோள்கள். உம்பர் எல்லைக்கும் அப்பால் இவர்கின்ற 2 வானலோகத்தை தாண்டி போகக்கூடிய அளவுக்கு பராக்கிரமம் பொருந்தி அந்த 2 தோள்களோடு அவன் வந்து நிற்கிறான். எங்க? மல்லல் கிரியின் தலைவந்தனன். அவனுடைய அந்த கிஷ்கிந்தை மலை, வலிமை மிக்க மலை இருக்கே, அந்த வலிமை மிக்க மலையின் மீது வந்து நிற்கிறான். 2 தோள்கள், அந்த தோள்களே மலைகளாக இருக்க, அந்த மலைகள் எல்லை தாண்டி, வானலோகத்து எல்லை தாண்டி போகக்கூடிய அந்த மலை போன்ற தோள்களோடு வந்து நிற்கிறான். பார்த்தா எப்படி இருந்துதான், கீழ் திசையில ரொம்ப நாளா இருக்கிற உதயகிரி இருக்கா இல்லையா, அந்த உதயகிரியில வந்து அப்படி தினம்தோறும் காலையில் தோன்றுகிற சூரியன் போல தோன்றினான். கீழ்பால் தொல்லைக்கிரியின் தலை தோற்றிய ஞாயிறு தோன்றுவதைப் போல அவன் வந்து தோன்றினான். உதயமலை, ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மலை உதயமலை. அந்த உதயமலையில் தோன்றிய சூரியனைப் போல இவன் வந்து தோன்றுகிறான். தன்னுடைய மலையிலே வந்து அவன் நின்ற தோற்றம் அப்படி இருக்கிறது. மல்லல் கிரி அப்படிங்கும்போது காடு நிறைந்த மலைன்னு சொல்லலாம். வெறும் கல் பாறையாக இல்லாமல் காடுகள் நிறைந்ததாக பச்சையாக காட்சி தரக்கூடிய அந்த மலை, அந்த மலையில் வந்து அவன் தோன்றுகிறான். அவனை பார்த்தால் அந்த வெண்மை நிறத்தோடு பார்த்தால் ஒரு சூரியன் எழுவதைப் போல எழுகிறான். எவ்வளவு அழகு பாருங்கள். அவனை சண்டைக்கு கூப்பிட்டு இருப்பவன் சூரியபுத்திரன், இவனே சூரியன் போல எழுகிறான். இவன் மலையில் வந்து நிற்பது சூரியன் போல இருக்கு. இவனை சண்டைக்கு கூப்பிட்டு இருக்கிறவன் யாருன்னு கேட்டா அவன் சூரியபுத்திரனான சுக்ரீவன். நின்றான். எதிர் யாவரும் நெஞ்சு நடுங்கி அஞ்ச, தன் தோள் வலியால் தகை மால்வரை ஷாலும் வாலி குன்றோடு வந்து உற்றனன். கோள் அவுணன் குறித்த வன் தூணிடை தோன்றிடமா நரசிங்கம் என்ன. நின்றான். அப்படி வந்து நின்னான். சுத்தி இருக்கிற யார் அவனை பார்த்தாலும் அப்படியே நடுங்கி போனார்கள். எதிர் யாவரும் நெஞ்சு நடுங்கி அஞ்ச, அப்படியே நடுக்கம். தன் தோள் வலியால் தகை மால்வரை ஷாலும் வாலி, தன்னுடைய தோள் வலியில, தன்னுடைய தோள் பராக்கிரமத்துல அப்படி மலை போல நிற்கக்கூடிய வாலி. அவன் அப்படி வெளிப்பட்டு தோன்றியது எப்படின்னா, அப்படி எல்லாரும் அவனை பார்த்து பயப்படும்படியாக அந்த மலையில வெளிப்பட்டு நின்றான். தன் தோள் வலியால் தகை மால் வரை ஷாலும், அந்த வீர பராக்கிரமத்தோடு அந்த கிஷ்கிந்தை மலையில் வந்து நின்றான். குன்றோடு வந்து உற்றானன். அப்படி குன்றத்துல வந்து நின்றானே, அவனை பார்த்தா எப்படி இருந்தது? ஒரு தூண்ல நரசிங்கம் தூணை பிளந்து கொண்டு தோன்றியதே. கோள் அவுணன் குறித்தவன் தூணிடை தோன்றிட மா நரசிங்கம். அந்த நரசிங்கம் வந்து அப்படி நின்றதே, தூணிலிருந்து தூண் பிளக்க வந்து நின்ற நரசிங்கம். வன் தூணிடை தோன்றிய மா நரசிங்கம்னு பாடம் உண்டு. வன் தூணிடை தோன்றிட மா நரசிங்கம் அப்படின்னு பாடம் உண்டு. கோள் அவுணன் குறித்த வன் தூணிடை, அப்படியே இந்த கோள் மாதிரி வலிமை மிக்கவன் ஆனால் கொடியவனாக இருந்த ஹிரண்யன் இந்த தூண்ல இருப்பானா அப்படின்னு அந்த தூணை தட்டினானே, அந்த தூண்லேருந்து தூண் பிளந்து கொண்டு வந்ததே செங்கட்சியம். அந்த நரசிங்கம் நிக்கிற மாதிரி இந்த மலை மீது அவன் நின்றான். நரசிங்கமும் வாலியும் சமானம் என்கிறார் கவிச்சக்கரவர்த்தி. நரசிங்கம் நிக்கிற மாதிரி நின்னான். அந்த பெரிய மலையில வந்து அவன் நின்னதை பார்த்தா எப்படி இருந்ததுன்னா, தூணை பிளந்து கொண்டு நரசிங்கம் வந்தது போல. எல்லாரும் நடுங்கினார்கள். அந்த சிங்கம் அப்படி வெளியில வந்த உடனே எல்லாரும் நடுங்கினார்களே. ஹிரண்யன் சுட்டி காட்டிய அந்த தூண், கோள் அவுணன் குறித்தவன் தூண். அதே மாதிரி இங்க சுக்ரீவன் வாடா சண்டைக்குன்னு கூப்பிட்டுருக்கான். அப்படி கூப்பிட்ட நிலையில் அந்த வாலி வருகிறான். நரசிங்கம் போல இருக்கிறது அவனை பார்த்தான்.
ஆர்க்கின்ற பின்னொந்தனை நோக்கினன். இங்க ஆர்ப்பாட்டம் பண்ணி கொண்டு சுக்ரீவன் நிற்கிறான். சண்டைக்கு வா அப்படின்னு கூப்பிட்டு கொண்டு தன்னுடைய தம்பி நிற்பதை பார்க்கிறான். ஆர்க்கின்ற பின்னொந்தனை நோக்கினன் தானுமார்த்தனன். அவனும் அதே மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் செய்தான். வேர்க்கின்ற வானத்து உறும் ஏறு வெறித்து வீழப் போர்க்கின்றது எல்லா உலகும் பொதிர்வுற்ற பூசல் கார்க்குன்ற மன்னான் நிலம் தாவிய கால் இது என்ன. அவன் அப்படி ஒரு ஆரவாரம் பண்ணினானா இல்லையா? அந்த ஆரவாரத்துல வேர்க்கின்ற வானத்து உறும் ஏறு வெறித்து வீழப் போர்க்கின்றது. வேர்க்கின்ற வானத்து உறும் ஏறு, அப்படியே வானத்துக்கு வியர்த்து போச்சு. வியர்த்து நடுங்கி போன அந்த வானத்திலேந்து, வானத்துல இருக்கிற மேகங்கள்ல இருந்து இடிகள் எல்லாம் கீழே விழுந்தன. வேர்க்கின்ற வானத்து உறும் ஏறு வெறித்து வீழ, அங்க மேகத்துல இருக்கிற இடியெல்லாம் பொத்து பொத்துன்னு கீழே விழுந்தது. எல்லா உலகும் பொதிர்வுற்ற பூசல் போர்க்கின்றது. இவனுடைய கர்ஜனையில இருந்த அந்த பூசல் சத்தம், சண்டைக்கு அழைக்கக்கூடிய அந்த கர்ஜனை, அந்த கர்ஜனையின் பூசல் சத்தம் எல்லா உலகங்களையும் போர்த்து கொண்டது. கார்குன்றம் அண்ணான் நிலம் தாவிய கால் இது. எப்படி போர்த்து கொண்டது? கவி சக்கரவர்த்தி விளையாடுகிற விளையாட்டு. அவன் அந்த மலையில வந்து நின்னது எப்படி இருந்ததுன்னா, தூணை பிளந்து கொண்டு நரசிங்கம் வந்தது போல இருந்தது. இப்ப இவனுடைய அந்த ஆர்ப்பாட்டத்துல அந்த ஆர்ப்பரிப்பு தானும் மார்த்தான் அப்படி கர்ஜனை பண்ணினா, அந்த கர்ஜனையில வரக்கூடிய அந்த பூசல் சத்தம் உலகம் முழுவதும் படர்ந்தது. எப்படி படர்ந்ததுன்னா, அன்னைக்கு ஒரு நாள் வாமனனா வந்து திருவிக்கிரமனா மாறி அப்படி கால மொத்தமா தூக்கினானே, மண்ணை அளந்து விண்ணை அளந்து, அப்படி விண்ணை அளந்த அந்த கால் நிலம் முழுக்க தாவிக்கொண்டு போச்சா இல்லையா? அந்த மாதிரி இந்த பூசல் சத்தம் நிலம் முழுக்க தாவி படர்ந்தது. கார்குன்றம் அண்ணான் நிலம் தாவிய கால் இது என்ன, எல்லா உலகும் பொதிர்வுற்ற பூசல் போர்க்கின்றது. வாமனன் எப்படி உலகத்தை அளந்தானோ அப்படி வாலி தன்னுடைய அந்த கர்ஜனையின் பூசலால் உலகத்தை அளந்தான். வாலிங்கிற பெயருக்கே அழகான பொருள்கள் உண்டு. வாலின்னு சொன்னா ஒன்று வெண்மைன்னு பொருள். வால்னா பளிச்சுன்னு இருக்கிற தன்மை, வால். அதனால பளிச்சுன்னு வெண்மையாக மிளிரக்கூடிய தன்மை. வாலி மிளிரக்கூடியவன். இன்னொரு அர்த்தம் வாலிங்கிறதுக்கு முழுமையானவன், வால் அறிவன். வால்னா முழுமை. கவி சக்கரவர்த்தியே இன்னொரு இடத்துல பாடுவார், அனுமன் அப்படி கடலை தாண்டி போகும்போது அன்றைக்கு காலால் அவன் அளந்தான் இந்த உலகை, இவன் வாளால் அளக்கிறான். இப்ப வாலி அப்படிங்கிற பெயரை பார்த்தா முழுமையானவன் ஒரு அர்த்தம், வெண்மையானவன் ஒரு அர்த்தம். அந்த வாலியினுடைய ஆர்ப்பாட்டம் அப்படி அன்றைக்கு வாமனன் உலகை அளந்தது போல உலகை அளக்கிறது. வாலி வந்து நிற்பதை பார்த்தால் நரசிங்கம் வந்து நிற்பதை போல இருக்கிறது. அவ்வேளை இராமனும் அன்புடை தம்பிக்கு ஐய செவ்வே செல நோக்குதி தானவர் தேவர் நிற்க எவ்வேளை எம்மேகம் எக்காலுடு எக்கால வெந்தி வெவ்வேறு உலகத்து இவர் மேனியை மானும் என்றான். சுக்ரீவன் எதிர்க்க நிற்கிறான், வாலி வந்தாச்சு. இப்ப வாலி சுக்ரீவன் ரெண்டு பேரும் நிற்கிறார்கள். இன்னும் சண்டை ஆரம்பிக்கல, ரெண்டு பேரும் நிக்கிறத ராமன் பார்க்கிறான். பார்த்த ராமன் தன்னுடைய தம்பி பக்கத்துல இருக்கிற இலக்குவன்ட்ட சொன்னான், இந்த ரெண்டு பேரையும் பார்த்தா எப்படி இருக்கு பாரு. அத வந்திருக்கானே வாலி. ஏன்னா சுக்ரீவனை இவர்கள் ஏற்கனவே பார்த்தவர்கள். இப்ப வாலியை பார்த்துட்டு, இதானே முதல் முறையாக வாலியை பார்க்கிறார்கள். வாலியை பார்த்துட்டு ராமன் சொல்றான், செவ்வே செல நோக்குது, அங்க வந்து நிக்கிறவனை பாரு. தானவர் தேவர் நிற்க, அமரர்கள் அசுரர்கள் எல்லாம் இருக்கிறார்களா இல்லையா? அவர்களெல்லாம் இல்ல, அவர்களை விட்டுட்டு, அவர்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், தேவர்கள் இப்படி இருப்பார்கள், தானவர்கள் இப்படி இருப்பார்கள், அதெல்லாம் விடு. இவனுக்கு எந்த கடல், எந்த மேகம்,
எந்த காற்று, எந்த நெருப்பு, எது இவனுக்கு ஓமையாக சொல்லப்பட முடியும்? இவனுடைய மேனி இருக்கே, இந்த மேனி அழக பார். அங்க வந்து நிக்கிறான் இந்த வாலியினுடைய மேனி அழகு. அந்த மேனிக்கு நிகராக எதை சொல்வது? எந்த கடலை சொல்ல முடியும்? பார்க்கடல்னு சொன்னார்கள். பார்க்கடலை இவனுடைய மேனி அழகுக்கு, பார்க்கடல் ஒண்ணுமே இல்ல. அழகான மேகம், எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய மேகம். எந்த மேகத்தையும் இவனுக்கு நிகராக சொல்ல முடியாது. எக்காலோடு, கால்ன காற்று, எந்த காற்றை இவனுக்கு நிகராக சொல்வது? எந்த அக்னியை இவனுக்கு நிகராக சொல்வது? இவனுக்கு நிகராக எதை சொல்வது? செவ்வே செல நோக்குதி. செவ்வே செலனா கொஞ்சம் கூர்மையாக அவனை பார், அவனை கூர்ந்து கவனி. இவனுக்கு நிகராக எதை சொல்ல முடியும்? சொல்வது யார் தெரியுமா? ராமன். இவனுக்கு நிகராக எதையும் சொல்ல முடியாதுன்னு சொன்ன ராமனா இன்னும் கொஞ்ச நேரத்துல மாற போறான். இவனுக்கு நிகராக எதை சொல்வதுன்னு தன்னுடைய தம்பி கிட்டேயே கேட்கிற ராமன். வழக்கமா ஏதாவது ஒரு சந்தர்ப்பம்னு சொன்னா இலக்குவன் தான் பேச ஆரம்பிப்பான், ராமன் பேச ஆரம்பிக்க மாட்டான். இப்ப வாலிய பார்த்தோன்ன ராமனே அசந்து போய் இவனுக்கு நிகராக எதை சொல்வதுன்னு கேட்கணும். அது ராமனுடைய பார்வை. இப்ப இலக்குவன் பார்வை. வள்ளற்கு இளையான் பகர்வான். இவன் தம் முன் வாழ்நாள் கொள்ள கொடும் கூற்றுவனை கொணர்ந்தான். குரங்கின் எள்ளற்குறு போர் செய்ய எண்ணினன் என்னும் இன்னல் உள்ளத்து ஊன்ற உணர்வு உற்றிலன் ஒன்றும். எனக்கு ஒண்ணுமே புரியல அண்ணா, எனக்கு ஒண்ணுமே புரியல. இவன் தன்னுடைய அண்ணனை கொல்றதுக்கு, தம்முன் அப்படின்னா அண்ணன், அண்ணனை கொல்றதுக்கு, அண்ணனுடைய வாழ்நாளை கொள்ளுவதற்கு துணையாக ஒரு கொடும் கூற்றுவன் ராமனைத்தான் சொல்றான். இருந்தா கூட தன்னுடைய அண்ணன்கிற மாதிரி சொல்லல. இவன் எப்படிப்பட்டவன் இந்த தம்பி? அண்ணனை கொல்றதுக்கு ஒரு பகைவனை, ஒரு யமனை கொண்டு வந்திருக்கானே. குரங்கின் எள்ளற்குறு போர் செய்ய எண்ணினன். இந்த குரங்குகள் போடுற இகழ வேண்டிய போர் தொழில். குரங்கு என்னத்துக்குலாம் சண்டை போட்டுக்கும்? கண்ட கண்ட விஷயத்துக்கும் சண்டை போட்டுக்குமா இல்லையா? அந்த குரங்கு எல்லாரும் இகழும்படியான எள்ளற்குறு, எள்ளி நகையாட வேண்டிய ஒரு குரங்கு சண்டைய போடணும்னு நினைச்சிருக்கானே, அத நினைக்கும் போதே என் மனசுல துன்பமா இருக்கு. இன்னல் உள்ளத்து ஊன்ற உணர்வு உற்றிலன். ரெண்டு பேருடைய பார்வையும் எப்படி இருக்கு? அங்க வாலியும் நிற்கிறான், சுக்ரீவனும் நிற்கிறான். ராமனுடைய பார்வை வாலிக்கு நிகராக ஒன்றும் சொல்ல முடியவில்லையேன்னு இருக்கு. இலக்குவனுடைய பார்வை என்ன தம்பி, இவன் அண்ணனை கொல்றதுக்கு ஆள் பார்த்திருக்கானே அப்படின்னு இருக்கு. இலக்குவனை பொறுத்தவரையில் அவனுக்கு ராமன்தான் எல்லாம். அண்ணன் தம்பிக்கு இடையில சண்டை வரும் அப்படிங்கிறதோ, இல்ல தம்பி அண்ணனுக்கு எதிராக ஏதாவது செய்ய முடியுங்கிறதோ லக்ஷ்மணனால ஏற்றுக்கொள்ளவே முடியாத விஷயம். பரதனால் ராமனுடைய பட்டாபிஷேகத்திற்கு இடையூறு வந்ததுன்னு நினைச்ச போது அவனுடைய கோபம் எல்லாம் பரதன் மேல தாவித்து. பரதன் நேரடி காரணமா இல்லையான்னு அவன் யோசிக்கல. பரதன்கிற பெயரை சொல்லிதானே அந்த பட்டாபிஷேகம் நிறுத்தப்பட்டது. அவனுக்கு அப்படியே பரதன் மேல கோபம் வந்து. ராமனுக்கு இடையூறு, அண்ணனுக்கு இடையூறு ஒரு தம்பி செய்வானா? இப்போ அவரவர்கள் பார்வை. அண்ணன் தம்பி அங்க நிற்கிறார்கள். இவன் அண்ணனை பார்க்கிறான், இவன் தம்பிய பார்க்கிறான். அண்ணனாக இருப்பவன் அண்ணனை பார்க்கிறான், தம்பியாக இருப்பவன் தம்பிய பார்க்கிறான். இந்த அண்ணன் எவ்வளவு பாரு, இவனுக்கு நிகராக எதை சொல்வதுன்னு ராமன் பார்க்கிறான். தன்னுடைய அண்ணனை கொல்றதுக்கு ஒரு யமனை கொண்டு வந்திருக்கானே, எனக்கு ஒண்ணுமே தோணல அண்ணா, எனக்கு எதுவுமே சிந்திக்க முடியல, எனக்கு அப்படியே அதுவே துன்பமாக இருக்கிறது. இன்னல் உள்ளத்து ஊன்ற. இதுல இன்னொன்னும் பார்க்கணும். இதுவரைக்கும் எந்த சிக்கல் வந்த போதும் அதை தன்னுடைய உள்ளத்தை அண்ட விட்டதில்லை இலக்குவன். இவர்களுக்கு பல பிரச்சனைகள் வந்தன. அந்த பிரச்சனைகள் போதெல்லாம் எந்த விதத்திலேயும் நிலை குலையாமல் நின்றவன் இலக்குவன்.
நமக்கே தெரியும், பார்த்திருக்கோம் இல்லையா? மாரீச்ச மான் வந்தபோது இது பொய் மான் தான், இது உண்மையான மானாக இருக்காது அப்படின்னு சொன்னவன் இலக்குவன். அந்த மாயையை பார்த்து, அந்த மினுமினுப்பை பார்த்து மயங்காதவன். அப்பவும் அவனுடைய உள்ளம் தெளிவாக சிந்தித்தது. அண்ணா, இது எப்படியும் இந்த மாதிரி ஒரு மான் இருக்க முடியாது. அது மாத்திரம் இல்ல, இன்னொன்னும் பார்த்தோம். அந்த கண்ணை பார்த்துட்டே அவன் இலக்குவன் என்ன சொன்னான்? எனக்கு என்னமோ அத மாரீச்சனோட கண் மாதிரி இருக்குன்னு. இந்த கண்ணை பார்க்கும்போது அன்னைக்கு பார்த்தமே மாரீச்சன், இந்த மானோட கண்ணும் அந்த மாரீச்சன் கண்ணும்னா. அவ்வளவு பெரிய துன்பத்துல கூட ஒரு மயக்கிற ஒரு மினுமினுப்பு வந்திருக்கும் போது கூட துல்லியமாக சிந்தித்து அந்த கண்ணும் இந்த கண்ணும், அந்த ஐரிஸும் இந்த ஐரிஸும்னு நினைக்கக்கூடியவன். அவனுடைய சிந்தனையில எங்கேயுமே தடங்கலோ தடுமாற்றமோ வராது. என்னைக்கு பார்த்த மாரீச்சன் இப்ப பார்க்கிற மாயமான். பளபளப்புல மயங்கல, தங்கத்தினுடைய பளபளப்பு மயங்கல. சரி, மான் சத்தம் போட்டுது. சீதை கிட்ட சொன்னானே, இது ராமனுடைய குரல் இல்லை அப்படின்னானே. அப்போதும் கூட ராமனுடைய குரலில் மான் கத்தி இருக்கே அப்படின்னு நினைத்தானே தவிர, ராமன் சத்தம் போட்டுட்டானே, ராமனுக்கு ஏதோ துன்பம் வந்து விட்டதே அப்படின்னு பரிதவிச்சு போகல. இத்தனைக்கும் ராமன் மீது அன்பு வைத்தவன், பாசம் வைத்தவன். ஆனா வந்த குரல் ராமனுடைய குரலாக இருக்காது, ராமனுக்கு யாரும் தீங்கு விளைவித்திருக்க முடியாது அப்படின்னு பரிபூர்ணமா நம்பினான். சீதை பதறினா, இலக்குவன் பதறல. ராமனுக்கு யாரும் துன்பம் கொடுத்திருக்க முடியாதுமான்னா. சரி, அடுத்தது சீதையை காணோம். அண்ணனும் தம்பியும் தேடிக்கொண்டு வந்தார்கள். ராமன் உட்கார்ந்து கதறினா, அண்ணா அடுத்தது என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். உடனடியாக தேர் போன திசை பாருங்கள், அங்கே தேர் போன திசை தெரிகிறதா? வாருங்கள், உடனடியாக போய் அந்த தேர் எங்கே போயிருக்கிறதோ போய் தடுத்து சீதையை சிறை மீட்க வேண்டும் சொன்னவன் இலக்குவன். ஜட்டாயு இறந்த போதும் உட்கார்ந்து ராமன் அழுதான். அண்ணா அடுத்தது என்ன? அயோமுகி, அண்ணா வாருங்கள், த நெக்ஸ்ட் ஸ்டெப். எல்லா சந்தர்ப்பத்திலையும் தன்னுடைய சிந்தனை நிலை குலையாமல், தன்னுடைய எண்ணம் நிலை குலையாமல், தன்னுடைய நினைப்புகளில் தடுமாற்றம் இல்லாமல் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் என்றே நினைக்கக்கூடிய இலக்குவன். இப்போ அதே இலக்குவன் சொல்றான், உணர்வு உற்றிலன் ஒன்றும். எனக்கு என்னன்னு புரியல அண்ணா, எனக்கு உணர்ச்சியே இல்லாம போச்சு, உணர்வே இல்லாம போச்சு, மனசுல அவ்வளவு துன்பம். இதுவரைக்கும் லக்ஷ்மணன் நிலை தடுமாறியதாக நாம பார்க்கல. ஆனா லக்ஷ்மணன் மனசு அப்படியே கலங்கி போகிறது. அங்க சீதை அவனை விரட்டின போது கிட்டத்தட்ட சிமிலர் சிச்சுவேஷன். கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சீதை போன்னு சொன்னாலே அப்பவும் அதே மாதிரி சிச்சுவேஷன். ராமனுக்கு அங்கே துன்பம் வந்து விட்டது, இங்கேயும் ராமனுக்கு துன்பம் வரும் அப்படின்னு நினைச்சு தானே அண்ணனுக்கு துன்பம் வரக்கூடாதுங்கிறது தானே. ஆனா என்ன வித்தியாசம் தெரியுமா? அங்க ராமனுக்கு துன்பம் வந்திருக்க முடியாது, வேறு யாரும் ராமனுக்கு துன்பம் தந்திருக்க முடியாது, அதனால அவனுடைய உணர்வு தடுமாறல. இங்க அண்ணனுக்கு தம்பியே யமனா மாறுறானா, தம்பியே அண்ணனுக்கு யமனை அழைத்து வருகிறானான்னு நினைக்கும் போது அது இன்னொரு அண்ணனுக்கு துன்பம்னா கூட இலக்குவனால தாங்க முடியும். தன்னுடைய அண்ணனுக்கு துன்பம் வந்திருக்காதுன்னு நினைத்த போது நிலை குலையாமல் நின்றான். இன்னொரு அண்ணனுக்கு அவனோட தம்பியே ஆபத்தை கொண்டு வருகிறான் நினைக்கும் போது, ஒரு அண்ணன் தம்பி இப்படி இருக்கலாமா என்று எண்ணும் போது இன்னல் உள்ளத்து ஊன்ற உணர்வு உற்றிலன் ஒன்றும் என்றான். ஆற்றாது பின்னும் பகர்வான். அவனுக்கு தாங்கவே இல்லை, தாழ முடியாம மறுபடியும் சொன்னான், ஆற்றாது பின்னும் பகர்வான். அறத்தாறு அழுங்கத் தேற்றாது செய்வார்களை தேறுதல் செவ்வியது அன்றால் மாற்றான் எனத் தம்முனை கொல்லிய வந்து நின்றான் வேற்றார்கள் திறத்து இவன் தஞ்சம் என் வீர. அவன் கேட்கிற கேள்வி எப்படிப்பட்ட கேள்வி தெரியுமா? அண்ணா அண்ணான்னு சொல்லல, பெரிய வீரனே, ராமனை பார்த்து வீரனேன்னு சொல்றான். அண்ணா,
அறத்தாறு அழுங்க தேற்றாது செய்வார்களை தேறுதல் செவ்வியது அன்று. இந்த தர்மத்தின் வழியில இருக்கணும், ஆனா அந்த அறநெறி சிதைந்து போகுமாறு சிந்திக்காமல் சில விஷயங்களை செய்கிறார்களே, அவர்களை நம்புவது சரியாகாது. தேற்றாது செய்வார்னா தகாத விஷயங்களை செய்பவர்கள், தெளிவில்லாமல் தகாத விஷயங்களை, தெளிய தகாத விஷயங்களை, தெளிவில்லாமல் தகாத விஷயங்கள், தெளியத்தகாத விஷயங்கள், ரெண்டுத்துக்கும் சட்டில் டிஃபரன்ஸ் தான். தெளியத்தகாதன்னு சொன்னா நாம் ஏற்றுக்கொள்ளத்தகாத, தெளிந்து ஏற்றுக்கொள்ளத்தகாத. தெளிவில்லாமல் தகாதங்கும் போது செய்யறவன் தெளிவில்லாமல் செய்கிறான். அறத்தாறு அழுங்க, அறநெறி சிதைந்து போகுமாறு, அறவழி சிதைந்து போகுமாறு தெளியத்தகாத விஷயங்களை ஒருத்தன் செய்யறான்னு சொன்னா, அப்படி செய்வார்களை தேறுதல், அவர்களை தேர்ந்து நம்புதல். தேறுதல்னா இங்க நம்புதல், அவர்களை நம்புதல் சரியானதில்லை. மாற்றான் என தம்முனை கொல்லிய வந்து நின்றான். இவன் பகைவன் யாரு? என்னோட அண்ணன் எனக்கு பகைவன் ஒருத்தன் சொல்றான். தம் முன் அண்ணன், அந்த அண்ணனை கொல்லுவதற்காக அவனை பகைவன்னு சொல்லி வந்தான். அவனை எப்படி அண்ணா ஏற்றுக்கொள்வது? வேற்றார்கள் திறத்து இவன் தஞ்சம் என். இவனை எப்படி துணையாக ஏற்றுக்கொள்ளுதல்? இவனை நம்ம நல்ல துணைன்னு நினைக்க முடியுமா? எப்படி நாசூக்கா கேட்கிறோம். அறநெறி சிதையுமாறு நம்பி தெளிய முடியாத விஷயத்தை செய்யக்கூடிய ஒருவனை நம்புவதுங்கிறது அவ்வளவு சரியில்லை. தன்னுடைய சொந்த அண்ணனையே பகைவன் என்று நினைத்து அவனை கொல்லுவதற்காக வந்திருக்கிறானே, இவனை நமக்கு துணையாக கொள்ளுவதுங்கிறது எப்படி? வேற்றார்கள் திறத்து இவன் தஞ்சம், இவன்கிட்ட போய் இவனை நாம் துணைவன் எடுத்திருக்கோமே, அது அவ்வளவு சரியா என்று இலக்குவன் கேட்க, அத்தா இதுகள் என ஆரியன் கூறுவான். பெரியோர்களே, கவி சக்கரவர்த்தியின் பாடல்கள் நிறைய பிரபலமானவை, பிரசித்தி பெற்றவை. அப்படி பிரசித்தி பெற்ற பாடல்களில் நிறைய பாடல்கள் வாலிவதை தொடர்பானவை. காரணம், வாலிவதை சரியா தவறா, சரியா தவறா என்றெல்லாம் ஆங்காங்கே பட்டிமண்டபங்கள், சர்ச்சைகள் இவையெல்லாம் நடக்கும்போது ஒரு சில பாடல்கள் சான்றுக்காக எடுத்து காட்டப்படும். இந்த பக்கத்துக்கும் சில பாடல்கள், இந்த பக்கத்துக்கும் சில பாடல்கள். அப்படி இருக்கிற பாடல்களில் இந்த பாடலும் ஒன்று, மிக பிரபலமான ஒரு பாடல். அத்தா இதுகள் என ஆரியன் கூறுவான், இப்பித்தாய விலங்கின் ஒழுக்கினை பேசலாமோ? எத்தாயர் வயிற்றினும் பின்பிறந்தார்கள் எல்லாம் ஒத்தால் பரதன் பெரிது உத்தமன் ஆதல் உண்டு. என்னமோ நீ அண்ணன் தம்பின்னு பேசுறியே, இது விலங்கு, இது வெறும் குரங்கு. பித்தாய விலங்கு, இது எதற்குமே ஒரு மதிப்போ மரியாதையோ இல்லாத ஒரு குரங்கு, மருட்சி நிறைந்த விலங்கு. இந்த விலங்கினுடைய நடத்தை, இந்த விலங்கினுடைய ஒழுக்கம், நடைமுறை, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா சொல்லலாமாப்பா? நீ என்னமோ அண்ணனை கொல்றதுக்கு தம்பி ஆடை பிடிச்சிட்டான் அப்படின்னு வருத்தப்படுறியே, இந்த அண்ணனை கொல்றதுக்கு தம்பி ஆடை பிடிக்கிறது, அண்ணனை கொல்றது, அண்ணனை கொல்லக்கூடாது, அண்ணனுக்கும் தம்பிக்கும் இருக்கிற உறவு, இதெல்லாம் இந்த குரங்குக்கு எங்கேருந்து தெரியும்? பித்தாய விலங்கின் ஒழுக்கினை பேசலாமோ? எத்தாயர் வயிற்றினும் பின்பிறந்தார்கள் எல்லாம் ஒத்தால். நீ எந்த அம்மாவுக்கு பிறந்த அண்ணன் தம்பின்னு எடுத்துட்டாலும், எந்த தம்பியாக இருந்தாலும் சரி, பரதன மாதிரி ஒரு உத்தமன் கிடைப்பானா? பரதனை விட பெரியவன் யாரையாவது சொல்ல முடியுமா? எந்த தம்பியையாவது சொல்ல முடியுமா? எத்தாயர் வயிற்றினும் பின் பிறந்தார்கள் எல்லாம் ஒத்தால் பரதன் பெரிது உத்தமன் ஆதல் உண்டோ? வில் தாங்கு வெற்பு அன்ன விலங்கு எழில் தோழ மெய்மை உற்றார் சிலர் அல்லவரே பலர் என்பது உண்மை. பெற்றார் உழை பெற்ற பயன் பெரும் பெற்றி அல்லால் அற்றார் நவை என்றலுக்கு ஆகுனர் ஆர்கொள். அப்பா, கையில வில்லை பிடித்து கொண்டு
மலை போன்ற தோள்களை கொண்ட அழகானவனே, மெய்மை உற்றார் சிலர் அல்லவரே பலர். இந்த உண்மை, மெய்மை, வாய்மை அதெல்லாம் சொல்றோமா இல்லையா? அந்த வாய்மை, மெய்மைலாம் என்ன? அதுதான் நல்லொழுக்கம், நல்ல நடத்தை. இந்த நல்ல நடத்தை, நல்ல ஒழுக்கம் இருக்கக்கூடியவர்கள் வெகு சிலர் தான். நிறைய பேருக்கு இதெல்லாம் கிடையாதுப்பா, புரிஞ்சுக்கோ. மெய்மை உற்றார் சிலர் அல்லவரே பலர் என்பது உண்மை. பெற்றார் உழை பெற்ற பயன் பெறும் பெற்றி அல்லால். நமக்கு கிடைத்தவர்கள் நண்பர்களாக கிடைத்தார்கள்னா அவர்கள்டேந்து நமக்கு என்ன நன்மை வருமோ அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அற்றார் நவை என்றலுக்கு ஆகுனர். முழுசா குற்றமே இல்லாதவர்கள் அப்படின்னு தேடினா கிடைக்காதுப்பா. நமக்கு கிடைத்த நண்பர்கள்ட்ட இருக்கிற நன்மையை பார்த்து கொள்ள வேண்டும். முழுமையாக குற்றம் இல்லை அப்படின்னு யாரும் பெர்ஃபெக்ஷனிஸ்ட் கிடைக்க மாட்டார்கள். அதனால எல்லார்கிட்டையும் எங்கேயோ ஒரு குறை இருக்கும், அதை பத்தி ரொம்ப கவலைப்படக்கூடாது. மெய்மை உற்றார் சிலர் அல்லவரே பலர் அப்படின்னா எல்லாரும் நீ சொல்ற மாதிரி பர்ஃபெக்ட் அப்படின்னு இருக்க மாட்டார்கள். அந்த பர்ஃபெக்ட் இல்ல, நமக்கு நண்பர்களாக கிடைக்கக்கூடியவர்கள்ட்ட இருக்கிற நன்மையை பார்த்து கொள்ள வேண்டுமே தவிர எல்லார்கிட்டையும் குறை எங்கேயாவது இருக்கும். அற்றார் நவை என்றலுக்கு ஆகுனர் ஆர்கொள் என்றான். இதை ராமன் சொன்னது கூட பெருசு இல்ல, இத சொல்றானே, எத்தாயர் வயிற்றினும் பின் பிறந்தார்கள் எல்லாம் ஒத்தால் பரதன் பெரிது உத்தமன் ஆதல் உண்டோ. பக்கத்துல நிக்கிறான் இந்த தம்பி. இந்த தம்பி கூடவே வந்து எல்லாம் செய்யறான். என்ன சொல்லி இருக்கலாம்? நீ அண்ணன் தம்பிய பத்தி கேட்கிற, எனக்கு கிடைச்ச மாதிரி தம்பிமார்கள் எல்லாருக்கும் கிடைப்பார்களா லக்ஷ்மணான்னு சொல்லி இருந்தா கூட, லக்ஷ்மணன் பெயரை சொல்லாம பரதன் பெயரை சொல்லாம பொதுவா சொல்லி இருந்தா கூட லக்ஷ்மணனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். பக்கத்திலேயே ஓடா உழைக்கிற தம்பி, ராமனுக்கு நீச்சல் தெரியாது, ராமனை யமுனை ஆற்றங்கரைக்கு அந்த பக்கம் அழைத்து கொண்டு போன தம்பி, ராமனுக்கு பர்ணசாலை கட்ட தெரியாது, கோதாவரி நதிக்கரையில பர்ணசாலை கட்டின தம்பி, எல்லா விதங்களிலேயும் உதவியாக இருக்கிற இந்த தம்பி, அடிமையாக இருக்கிற தம்பி, தம்பி அப்படிங்கிற அந்த நினைப்புல இல்லாமல் ஓர் அடிமை எப்படியெல்லாம் பணி செய்வானோ அப்படி செய்யக்கூடிய இந்த தம்பியை பார்த்து நீ என்ன இப்படி சொல்லிட்ட? தம்பிகளிலேயே சிறந்த தம்பி பரதன் தான். எந்த தம்பியாவது பரதனுக்கு ஈக்குவலா வர முடியுமா? பக்கத்துல நிக்கிற இவன் பேர் மறந்து போச்சா ராமனுக்கு? அந்த அளவுக்கு குழம்பி போய் விட்டானா வாலியை சுக்ரீவனை பார்த்து? பக்கத்துல நிக்கிற லக்ஷ்மணன் பேரை சொல்லி இருக்க வேண்டாம், பரதன் பேரையும் சொல்லாம விட்டுட்டு எனக்கு கிடைச்ச தம்பி மாதிரின்னு சொல்லி இருந்தா கூட வேற. ஆனால் பரதனை போல ஒரு தம்பி இருப்பானான்னு இலக்குவன் கிட்டையே சொல்லக்கூடியரா. அண்ணா, அண்ணனை கொல்ல வைக்கக்கூடிய தம்பி எப்படி ஏற்றுக்கொள்வதுன்னு தம்பி கேட்கும் போது ராமன் சொல்லுகிற இந்த ஒரு எக்ஸ்கியூஸ் அவ்வளவு முறையானதாக தெரியவில்லை. எல்லா தம்பியும் பரதன மாதிரி இருப்பானா அப்படின்னு கேட்டுட்டு அடுத்தது என்ன சொல்றான்? எல்லார்கிட்டையும் எல்லா நன்மையும் இருக்காது பாங்குறான். அப்ப வாலிகிட்டையும் நன்மை இல்லை, பரவாயில்ல, ஒரு நன்மை அவங்கிட்ட இல்லை, ஒரு நன்மை இவங்கிட்ட இல்லை அப்படின்னு ஒத்துக்கலாமா இல்லையா? வாலிகிட்ட மாத்திரம் ஏன் முழுமையான அந்த 100% பெர்ஃபெக்ஷனை ராமன் எதிர்பார்த்தான்? சுக்ரீவனிடத்தில் சிலவற்றை ஏற்றுக்கொள்ளலாம் என்றால், பொறுத்து கொள்ளலாம் என்றால், டாலரேட் பண்ணி கொள்ளலாம் என்றால், வாலியிடத்தில் ஏன் டாலரேட் பண்ணவில்லை, ஏன் பொறுத்து கொள்ளவில்லை? இவ்வளவு விளைவேன்னு வந்து நிற்கிறானே, இவனுக்கு நான் நிகராக எதை சொல்லுவேன்? எந்த கடலை சொல்லுவேன், எந்த மலையை சொல்லுவேன், எந்த காற்றை சொல்லுவேன், எந்த அக்னியை சொல்லுவேன்னு தானே கேட்கிறான். அப்ப வாலியினுடைய தோற்றத்தை பார்த்து விட்டு மயங்கி நிற்கக்கூடிய ராமனுக்கே வாலியை கொல்ல வேண்டும் என்கிற எண்ணம் ஏன் வந்தது? வாலி மேல பொறாமையா? தன்னை காட்டிலும் அழகாக இருக்கிறான் என்கிற பொறாமையா? அல்லது வாலியின் வீரத்தை பார்த்து பயமா? என்ன காரணம்? ஏதோ நெருடுகிறது இல்லையா?
ஏதோ ஒன்று இந்த இடத்தில் நெருடுகிறது. ராமன் இங்கே பேசுகிற பேச்சு இலக்குவனிடத்தில் எல்லாரும் முழுமையான நல்லவர்கள் இல்லை என்று பேசுகிற பேச்சு பொருந்தி வரவில்லை. எல்லாரும் முழுமையான நல்லவர்கள் இல்லை என்று சொல்லும்போது அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சுக்ரீவனுக்கு மாத்திரம்தான் பொருந்துமா? ஏன்னா இங்க இஷ்யூ யார பத்தி? சுக்ரீவனை பத்தி. லக்ஷ்மணன் என்ன ரைஸ் பண்றான்? சுக்ரீவன் நல்லவனா தெரியலையே, அவனை போய் நம்பலாமா? அதுக்கு என்ன பதில்? இது பித்தாய விலங்கு, இது விலங்கினுடைய ஒழுக்கத்துல இருக்கு, இதுக்கு எல்லாம் முழுசா நல்லதா இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதனால நாம் இருப்பதை ஏற்றுக்கொள்ளவும். சரி, அப்ப அதே மெஷர் will it not apply to வாலி? வாலியும் விலங்குதான், வாலியும் தவறு செய்தான். அப்ப ஏன் வாலிக்கு ஒரு சான்ஸ் கூட கொடுக்கல? இன்னும் சொல்ல போனா, இன்று போய் நாளை வான்னு ராவணனுக்கு சான்ஸ் கொடுத்த ராமன் வாலிக்கு ஒரு சான்ஸ் கூட கொடுக்கலையே. எங்கேயோ நெருடுகிறது இல்லையா? இந்த நெருடலை வைத்துத்தான் வாலி வதை படலத்தை பற்றிய ஏராளமான சர்ச்சைகள் எழுந்தன. ஏராளமான சர்ச்சைகள், இன்று வரை தொடர்கிற சர்ச்சைகள். சர்ச்சைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. நம்முடைய சிந்தனையும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ராம காதையும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த சர்ச்சைகளும் இந்த சிந்தனைகளும் எங்கே நீளுகின்றன என்பதை அடுத்த வாரம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுவரைக்கும் வணக்கம், நன்றி.